ஒரு 2 படம் தளபதி இது இருக்குது. வேற வழி இல்ல. சரி ஓகே இது அக்செப்ட் பண்ணிக்கலாம். என்னது இது டேய் இவனாடா இவன்லாம் நம்ப மாட்டான்டா. இந்த லூசு குதி விவேகத்துக்கே 3.5 ஊத்துது பாடி. இவன் கொஞ்சம் இவன் அரண்மனைக்கே பயங்கரமா குத்தான்ல இவன். அரண்மனைக்கே அவ்வளவு ரேட்டிங் கொடுத்தது பைத்தியம். இல்ல ப்ரோ படம் நல்லா இருக்கும்னு இருடா தோணுது. இந்த ஜான் ஸ்டாரு பிரீமியர் நல்லா இருக்குதுன்னா பாக்கலாம். ப்ரோ நீங்க போறீங்களா ப்ரோ ஸ்டாரு? இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, ஸ்டார் புக்கிங் வந்தா கூட வீட்டுக்கு தான் அடிக்கிறாங்க. ட்ரைலர் நல்லா இருந்துச்சு. படம் அரண்மனை 50 கோடி வந்ததுக்கு ஈட்டியை தான் அடிக்கிறானுங்க, எல்லாத்துக்கும் ஈட்டி தான். என்னது அரண்மனை 50 டேய் கோடி குமார் அந்த ராயன் பாட்டு பாடுற நல்லா டேய் ஏன்னா இவன் வந்து ரிலீஸ் டேட்டே சொல்ல மாட்டான் கங்குவா. ஏய் படம் அவுட்புட் நல்லா வரலன்னா பேட்ச் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான்டா போய் யாருடா பேட்ச் ஒர்க் மிச்சாதானே சொல்றதுக்கு. கங்குவாடா எல்லாருமே ரிலீஸ் டேட் இவன் 1.5 வருஷமா எடுத்துனுக்குறான் இந்த படத்தை. யாரு இவன்டா குள்ளன்டா இவன் தான். கங்குவா. டேய் 2 வருஷம் மேல ஆகுது. என்னடா 1.5ன்ற இல்லடா டேய் 2 வாட்டி ரிலீஸ் டேட் அந்த மாதிரி யோசிச்சு போஸ்ட்போன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம்லாம் வாய்ப்பும் இல்ல ஒரு குண்டு இல்லை. ஒரு வாட்டி கூட சொல்லியடா ரிலீஸ் டேட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் போட்டாங்க ஏப்ரல் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு அந்த ட்ரைலர்லயே போட்டான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரும். ஈஸ்டர் நினைக்கிறேன் ஈஸ்டர் வரும். அவனே அவுட்புட் ஒழுங்கா வராம இந்த பேட்ச் ஒர்க் எடுத்துட்டு இருக்கிறான். நீங்க ஏன்டா உண்மைடா படம் இல்லடா படம் எப்படி பண்ணிட்டானடா இவன் அவுட்புட்டுக்கு ரொம்ப கேவலமாகுது போல கங்குவா. சூர்யா பார்த்து எடிட் பண்றான். ஏய் அலெக்ஸ் இந்த கோட் ஷூட்டிங் எப்படா முடியுது? நேரம் போயிட்டு இருக்குதுன்னு நானுங்க பைத்தியக்காரனுக்கு தெரியல. எவ்வளவு நாள் பண்ணாரு இது நம்ம கடைசியா சிவகார்த்திகேயன் போஸ்டர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முடிச்சுட்டு வந்து முடிச்சிருவாங்க. வலை பேசி அதை முஸ்டான்னு சொன்னா ஏன்டா சிரிக்கிறீங்க? கேட்கும் போதே ஆனா இல்லடா சப்போஸ் இல்லன்னு வந்துச்சு செருப்படி வலை பேச்சுக்கு. ஏன்னா எவன் சொன்னதோ இல்லையா அவன் தான் மாட்டான். ஏன் அவன் தான் கடந்த 5 வருஷமா ஓல்தாண்டா. பரவாயில்ல லியோ இல்ல. அப்ப ஒரு வார்த்தை இருக்கும்டா குமார, தளபதி 67ல தனுஷ் வராருன்னு கேள்விப்பட்டேன். வார்த்தை இப்படிதான் இருக்கும். இல்ல லியோக்கு வந்து டைட்டில் சொன்னானே குருதி புனல். குருதி புனல் இல்லடா டேய் இதெல்லாம் பார்க்கும் போது தலைவா படத்தை விட்டு நீ சீக்கிரம் அரசியலுக்கு ப்ரோ கில்லர் கூட ஏதோ சொல்லிருந்தாங்க ப்ரோ லியோக்கு டைட்டில். கில்லர் எந்த இல்ல கில்லர் கூட நான் பார்த்த ஒரு மீம்ல கில்லர்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. கேன்னு சொல்லானுங்க ப்ரோ. கேல தான் ஸ்டார்ட் ஆகும்னு நிறைய பேர். புரியல படம் பேரா என்னடா பேசுற டேய் படமே இல்ல என்ன புரியல. நான் சொல்ல லியோக்கு சொன்னேன் ப்ரோ. லியோ டைட்டில் பார்த்தோம் எல்லாம் கேல ஸ்டார்ட் ஆகும். இல்ல லியோக்கு நிறைய யோசனை கில்லரு கூட இந்த கூடிய வேற ஒண்ணு வேற என்ன டார்கெட் பீஸ்டுக்கே வச்சானுங்க. ஆனா திரும்ப இதுக்கு வச்சானுங்க. பீஸ்டுக்கு வச்சாங்க இதுக்கும் வச்சாங்க நடுவுல டார்கெட். ஆனா என்ன கேட்டா சாமி டார்கெட்டே டைட்டில் நல்லா இருக்குதுடா. நல்லா இருக்குதுடா டார்கெட். நல்லாதான் இருக்குது டார்கெட். 2026 டார்கெட்டா? ஏய் நல்லா இருக்குதுடா உண்மையில டார்கெட் நல்லா இருக்குதுடா படம். ஆனா வைக்க மாட்டாங்க. டே கோட்டுன்னு டைட்டிலுங்குது கடைசி நேரத்துல தான் தெரிஞ்சது. ஒரு நாள்ல கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். டேய் நம்மளாவது பரவாயில்லடா ஓட்டம் விடாம போயிருச்சு. குட் பேட் அக்லி எல்லாம் கரும பூச்ச கூதி அதுவே திண்டானுங்க பாத்தியா. அது ஒழுங்கா சொல்லு. ஜிபியு அப்படி சொல்ல புரியல. ஜிபியூ ஏதாவது கேட்ட போறதுங்க. ஏண்டா அவனுங்களே ஜிபியூன்றது வந்து ஒரு பேன் இந்தியா டைட்டிலா நினைச்சுக்கிட்டு பேன் இந்தியா ஒண்ணுடா டேய் இப்ப வேர்ல்டு லெவல்ல கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்றது கோட்னு தெரியும் புரியுதா. அப்படிதான் வேர்ல்டு லெவல்ல எல்லாருக்கும் தெரியும். இந்த மெர்சியை கோட்டு தான் மெர்சியை இந்த இவங்கெல்லாம் கோட்டுன்னு கூப்பிடுவானுங்க. அதான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு. ஜிபியூன்னு எங்கனாவது ரோட்ல போறேன்னு கேள என்னன்னு. ஜிபியூ படிச்சாங்கிட்டே ஜிபியூன்னு என்னங்க. இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு
சாட்டர்டே நைட்டு சரக்கு போட்டு வருவான் ஆன்லைனுக்கு. அப்ப வெங்கட் பிரபு சொல்லு. டேய் இந்த குடியாரன் இவன் அவன் குமார் இல்லடா இவன் லாஸ்ட் இல்லடா இவன் இப்ப பண்ற வரையும் பார்த்தா படம் மேல நம்பிக்கை குறையாது வந்துடும் பாடால. இல்ல, அவன் எல்லாம் பண்ணதும் சரிடா. ஃபேன் போய் வந்து சூட்ட முடிக்கிற முண்டந்துட்டு அதை ஆர்த்தி பண்றான்டா. ஏன்டா இப்படி இருக்கிறான் அவன்? இல்லடா போதையில போதைய போட்டா பண்றானா? சும்மா இருக்க மாட்டான்டா பைத்தியக்காரன். இவங்கிட்ட குத்தது பெரிய தப்பு. காண்டே தீனு. ஆனா டே சாமி இல்லடா எனக்கு ஒண்ணு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. என்ன தெரியுமா, நம்ம வசதி கிட்ட ஆன உடனே கேட்பாங்க தெரியுமா, விஜய் நார்மல் ஆக்ஷன் படம் பண்ணக்கூடாது டிஃப்ரெண்டா பண்ணணும், இதான் அந்த டிஃப்ரெண்ட் பாத்துங்கடா. ஒரு குடியார அதான் ஒரு குடியார டேரக்டர், ஒரு நல்ல ஒரு கஞ்சா குடிக்கி வந்துட்டு மியூசிக் டைரக்டர், நல்ல ஒரு வைப்பு பார்ப்போம். டேய் சொல்லு, நீ இவன் சொல்ற. வேற இவனுங்க நீ கூட்டு வச்சு டேய் குமார் இவனுக்கு போட்டு இவனை அதான் இவனை சாமி. இருடா, ஒரு தீம் சாங்லாம் வரும் பாருடா. ஆனா இல்லடா தீம் பொறுத்த வரைக்கும் அதான் யுவன் சங்கர் பிஜிஎம் லவ் பாட்டு நல்லா போடான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கியா? ஆமாண்டா. யார் டேய் இல்லடா நீ யுவன் ஏடா வர வர அலெக்ஸா சுந்தர் மாதிரி பண்ணாதடா தயவு செஞ்சு. இல்லடா அவன் என்ன அயல் நாட்டு மியூசிக் டைரக்டர் மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன்ற. மேட்ரு கேள்றா. இவனாலே ட்ரக் டீலருங்க லவ் பார்த்து உருகிடுவாருங்கன்னு சரிறான்னு கேட்டு ஓகே. இன்னொன்னு இவன் சக்கரனாலே பிஜிஎம் தான் வானுங்க, அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா சாம அடி அடியில சொல்லு. 2 பால் இருக்காது மன, ஏதாவது ஆச்சுன்னா ஒண்ணுதான் அடி ஃபர்ஸ்ட். அப்புறம் ஹிட்லர் மாதிரி ஒரு கொட்டையோட தெரியும். இவனே 44 நாளா? பர்த்டே அதான். அப்ப தெரிஞ்சிடா இன்னொன்று அப்டேட். டேய் பர்த்டே அப்பதான் பாட்டு வருது, அது ஆல்மோஸ்ட் அதான் கன்ஃபார்ம் மாதிரி தான் சொன்னாங்க. ஏய் அலெக்ஸா, போன வாட்டி கோட்டோட அனௌன்ஸ்மெண்ட் இருக்குல்ல, படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் இருக்குல்ல, பேப்பரா இந்த 40 நாளுக்கு முன்னாடி தான்டா இல்லடா விட்டானுங்க. பேப்பர் அனௌன்ஸ்மெண்ட் அது சொல்றியா, அதான் நியூஸ் பேப்பர் பகல் மாதிரி. அதுதான், அது பர்த்டேக்கு 40 நாள் முன்னாடி தானே ரிலீஸ் பண்ணானுங்க அது. ஆமா பண்ண சொல்றியா? இது வரும்னு நினைக்கிறேன்டா அப்ப கூடிய சீக்கிரத்துல அப்டேட் இல்லடா அடுத்த படத்துக்கு. அதாவது ஏன்னா படம் சீக்கிரமா முடிக்கணும்ல அடுத்த படம். சரி விடுங்க. ஹெச் வினோத் பயங்கரமா ஏதாவது கிண்டி தருவான். ஐயோ டே அத மறந்துட்டோம் பாத்தியா. டேய் ஆல்ரெடி ஒரு அடி தாங்க முடியல, திருப்பி வச்சுக்கணும். ஆனா குமார் வாழ்க்கை நல்லா போகுது, ஏத்துக்கணும். நல்லா சொல்லுவாங்க அந்த அக்செப்டன்ஸ்ன்றத நம்மளுக்கு பழகிடுச்சு. அலெக்ஸா, எச் வினோத் படத்துல சரி இப்ப 2 படம் விட்டுரு தயவு செஞ்சு. ஆனா அந்த கணிக்கவே முடியலடா, அவன் லுக்ல எப்படி வைப்பான் டேய் டேய் அவன் இல்லடா அவன். லுக்ல வைக்க மாட்டான்டா. ஒரு நிமிஷம் இருடா டேய், நான் ஓப்பனா சொல்றேன், இதை எல்லாம் காதுல வாங்கிக்க. ஆனா இத வரும்போது உங்களுக்கே தெரியும், திட்டினா கூட திட்டிக்க. அவன் படம் எடுக்கிறான்னு வச்சுக்கேன், கண்டென்ட் நல்லா இருக்குதுன்னா அது அவன் எழுத வாய்ப்பு இருக்குது. ஆனா இவன் மாஸ் சீன் வைக்க இந்த நாய்க்கு தெரியாது. இவனுக்கு மாஸ் சீன் வைக்க சுட்டு போட்டாலும் வராது. ஆனா அந்த ஹீரோ படம் கண்டென்ட்டா அந்த படம் நல்லா நல்லா இருக்குமே தவிர மாஸா எனக்கு தெரியாது. இவனுக்கே தெரியாது பாலு. தலைவா, கடைசி படம் நீ கண்டென்ட் கிண்டென்ட்லாம் பண்ணாம ஒழுங்கா கமர்ஷியலா கமர்ஷியல்லாம் ஒரு இல்லடா, படம் எடுத்துட்டு அட்லி போயிடா. அந்த மாதிரி என்ன பண்ண முடியும், இவன் கமர்ஷியல் என்ன பண்ணுவான், மயிரம் பண்ணுவான். இவன் கமர்ஷியல் தான் பாத்திய, பேங்க்ல டான்ஸ் ஆடுறது, போட்டு ஏய் கிளைமேக்ஸ்ல. சரி, வலிமை கண்டென்ட் போடுறா. வலிமை கண்டென்ட் தான்டா, அது நம்மளுக்கு கண்டென்ட். ஆனா கூச்சமே இல்லாம இந்த எடிட்டிங் ப்ராசஸ் கூட இவன் ஒழுங்கா பண்ணாங்க, அதான்டா எரிச்சல் இவன் மேல. ஆமா அப்ப அஜித்தால ஆயிடுச்சுன்னு சொல்லலாம், தப்பு இல்ல. ஆமா எல்லாம் இப்படி ஆயிடுச்சுன்னு எடிட்டிங் கூட ஒரு ஆமா எனக்கு புரியல, எடிட்டிங்கும் தப்பு பண்ணிட்டான். ஒரு ஃப்ரேம் கட் பண்ண வக்கில்ல. இது கூட பரவாயில்ல குமார, காலை கீழே வச்சுட்டு கதவு மூட்டு தரமானு. டேய் 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 டேய். அதெல்லாம் ஒண்ணுமா, அதெல்லாம் டேய் வந்து எடிட்டர் இந்த கூடாது. இல்லடா, ஒரு ஒரு சதுரங்க வேட்டை மாதிரி ஒரு படம் குடுத்துட்டா சூப்பரா இருக்கும்டா. இல்லடா ஒன்னு சொல்லிட்டா, இப்ப துப்பாக்கி முருகதாசன் நடிச்சாலே திரும்ப எடுக்க முடியாது. ஷாமே இரு, இரு, உனக்கு ஒரு இரு, கேள்வி கேக்குறேன் இருடா. இரு. ஆ அதே ஷாமே மாதிரி ஒரு நிமிஷம் தீரன் ஒரு அதிகாரம் ஒரு போன்ற வந்துட்டு இவன் திரும்ப எடுக்க முடியாது. சொல்லு. டேய் இரு ஒரு நிமிஷம் நான் சொல்றது. ஷாமே இது சதுரங்க வேட்டை மாதிரி தானே படம் கேட்ட? ஆமா. சதுரங்க வேட்டையில வந்து செலிப்ரேட் பண்ற ஒரே ஒரு சீன் சொல்லு. ஊரி சீனுக்கு செருப்பால் அடி பண்ண. செலிப்ரேட் இல்ல, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டா போவோம் அவன் பண்றதெல்லாம். அவன் சாமி இல்லடா ஒரு நட்ச. நிமிஷம் இருடா. இவனுக்கு சுட்டு போட்டாலும் இந்த டாப் ஆக்டர் கூட செட் ஆகாது. கமல் கிட்ட போகும்போது கமலே அச்சு தோத்திட்டான், புரியுதா? கமலே அச்சு தோத்திட்டாங்க. அப்ப யோசிச்சு பாரு இவன் எந்த அளவுக்கு யோசிக்கணும். டேய் அவனுக்கு இருக்கிற கமிட்மெண்ட்டுக்கு அவன் ஹோல்ல போட்டிருக்கான் போல இருக்குதுடா அவனை போராடி. இவனை.
ஏய் ஒன்னே ஒன்றா இரா டேடே இரா. இப்ப எல்லாத்தையும் தாண்டி அதிக டைம்ல பார்த்து செலிப்ரேட் பண்ற டைம்ல நம்ம இருக்கிறோம். லாஸ்ட் இது 2 படமா இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதனால இப்ப வேற கோட்டா இருந்தாலும் சரி, ஏதாவது எந்த பாட்டு எதுவா இருந்தாலும் சரி, ஃபுல்லா செலிப்ரேட் பண்றமோ அந்த மைண்ட் மட்டும் நம்மளுக்கு இருக்கணும். அதான் சொல்றேன். இப்ப அதாவது யுவன் சங்கரடா, இப்ப யுவன் சங்கர் அசிங்கமா திட்டின போலதான் இருக்கும். ஆனா தோண மாட்டுது. புரியுதா? விட்டுரு. ஏய் முதல்ல இப்ப கோலிவுட்லயும் எவனுக்குடா லாஸ்டா நல்ல படம் கோலிவுட்ல சொல்லு. கோலிவுட்ல வந்து என்னடா லாஸ்டா வந்து நல்ல படம் வந்து ஈட்டி தான். டேய் லவடே கபால் நல்ல பாட்டு, என்ன ஏன்டா நல்ல பாட்டுடா. லாஸ்டா நல்ல நல்ல பாட்டு வந்து லாஸ்டா சும்மா என்ன? சும்மா சுருன்னு. இவனை ரிமூவ் பண்ணிடலாமா? ஏய் நல்ல பாட்டாடா நாரடி கேக்குற? நாரடி தானே. நாரடிக்கு அப்புறம் என்ன வருது? லியோக்கு அப்புறம் அவ்வளவுதானா? லியோக்கு அப்புறம் எதுவும் வரல. கலாறு கலாறு அதுக்கப்புறம் தமிழ்லயும் வரலையே. நீ நீ சொன்ன புஷ்பான்விய தமிழ் அதர் லாங்குவேஜ் எழுதாதீங்கடா. தமிழ்ல மட்டும் பாரு. டேய் இப்ப நீ கேப்டன் அதர் லாங்குவேஜ்னு எடுத்தா புஷ்பாவை சொல்லுவியா என்னப்ப? அதானே அதான். மாடி நாம இல்ல இல்ல கண்டிப்பா சொல்லுவேன். ஆனா கூடிய சீக்கிரம் சொல்லுவேன். செகண்ட் சிங்கிள் வரும். இப்பயாச்சும் ஒத்துக்கினியடா பாட்டு நல்லா ஏய் இருந்தது. நான் கேட்டப்பே சொன்னேன்டா. எனக்கு அல்லு அர்ஜுன் பிடிச்சிருந்து. அதெல்லாம் ஓகே. காஃபி இது அந்த அல்லு டான்ஸ். ஏண்டா அவன் இல்லடா அவன் ஏதோ பான்பராக் போட்டுன்னு சுத்திட்டு இருக்கான். அவன் என்னடா பிடிச்சது அதுல? இருடா இல்ல அந்த டான்ஸ் இதெல்லாம் எனக்கு பிடிச்சது உண்மையில. அந்த பாட்டு தான். டேய் இந்த ஸ்டெப்ப தான் வந்து போன படத்திலே போட்டானுங்கடா செருப்ப உந்த மாதிரி. இல்லடா டேய் போன வாட்டி நாங்க ரோட்டை போயிருக்கணும். இந்த வாட்டி நின்னுக்கினே ஆடுறோம். இல்ல இந்த வாட்டி கொஞ்சம் சம்பாதிச்சிட்டான், ஷூ வாங்கிட்டான் போல. ஆனா நல்லா இருக்கு. அவ்வளவுதான் போனாட்டி இல்ல போனாட்டி டேய் செருப்பு இந்த வாட்டி ஸ்டெப் எல்லாம் இல்லடா. அல்லு அர்ஜுன் ஸ்டெப் எல்லாம் குறை சொல்ல முடியாது. அதெல்லாம் நல்லா இருக்கு. பாப்போம். டேய் எனக்கு இல்லடா. கம்மியா டேய் இல்ல டேய் எனக்கு டவுட்ரா. டேய் எவன் பேசினாலும் பரவாயில்லடா, நீ வாயே தரக்கூடாதுடா. ஜர்ரகண்டின்னு பாட்டு வச்சுக்கின்னு வந்த பாத்தி என்கிட்ட. ஜர்ரகண்டி ஜர்ரகண்டி ஜர்ரகண்டி. டேய் அவன் விஜய் ஃபேன்டா, அவன் பேசுவான். அவன் விஜய் ஃபேன் இல்லங்க, நீ கேட்டு ஆமாண்டா பாரு. நான் ஆனா தலைமை பேசுறேன். ஒரு இல்ல கோயில்ல குமார் அவன் ராம் சரண் மியூச்சுவல் இல்ல. டேய் அவன் வந்து இல்ல இப்ப ஏய் இல்ல எனக்கு இங்க பாரு, அவன் வந்து ராம் சரணை அசிங்கமா திட்டுவான். நீ அல்லு அர்ஜுன் திட்டு பாப்போம். நான் திட்டுவேன்டா. இது ஒருத்த காவல் விழுவான், நீ உள்ளா விழுவியா? சொல்ல மாட்டேன். ஒருவேளை அதுக்கு அல்லு அர்ஜுன் நடிக்கிறான்னா தளபதி படத்துல என்னடா பண்ணுவ நீ? அவ்வளவுதான் வெடி கொண்டாடு கண்ணா ரெண்டு தான். அவ்வளவுதான். அல்லு அர்ஜுனுக்காக ஏபில நான் இல்லடா அந்த இது இல்ல இல்லடா அந்த வருதுடா கான்பெரி அலெக்ஸ் சாப்பிட்டுருக்கோம் பாத்தியா, இல்ல 2 ரூபாயில 2 அதுக்கு அதுக்கு அல்லு அர்ஜுன் மூலம் எஸ்கேவே நடிச்சுட்டு போயிடலாம். சுத்த மூடு. இல்லடா அப்ப இல்ல இப்பதான் இப்பதான் எஸ்கே வேணாம் புரியல. இப்ப இல்லடா எஸ்கேக்காக வந்து ஏதோ ஃபேன்ஸ் இருக்குதுடா இதுல தமிழ்நாட்டுல. அவனுக்கு எல்லாம் கிடையவே ஆனா கிடையாது. இல்லடா இல்ல குமார் இத நான் ஏத்துக்கவே மாட்டேன்டா. உண்மையதான்டா சொல்றேன். ஆனா சாம இல்ல இதெல்லாம் true-டா. அல்லு அர்ஜுனுக்கு ஃபேன்ஸ் கம்மி, சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் அதிகம்ன்றான் பாத்தியா. ஏய் உண்மைடா அது. விடு விடு இல்ல விடுங்க. இல்ல நேத்து தானே சொன்னோம். 2 இல்ல மச்சான் இல்லடா நான் சொல்றத கேளுடா. முன்னாடி எல்லாம் வந்துட்டு ஆர்குமெண்ட் பண்ணுவோம். இப்பெல்லாம் எப்படின்னா ஆவுடு இல்ல லூஸ் குதி எதை பேசிட்டு போட்டோம் ஜாலியா இருக்குது. நேத்து தானே அவனோட ஃபேக் பாக்ஸ் ஆபீஸ் சொன்னோம். நீ சொல்லுமாமே 1000 சொல்லு. ஒருத்தரேன் மொத்த கண்டுபிடிச்ச ஒருத்தரேன். நீ மாஷ் தானே மியூச்சுவலி. அததான்டா சொல்றேன். இங்க பாரு 2 பெரிய சொல்றேன். அட இருடா இங்க பாரு, நான் 2 பேரும் ஃபேக் கலெக்ஷன் சொல்றாங்கன்னு தான் சொல்றேன். என்னன்னா ஆந்திரால மட்டும் வந்து அப்படி கம்பேர் பண்ணா அல்லு அர்ஜுன் ஃபர்ஸ்ட்ல இருப்பான்டா. சரி டேய் இரா சரி இரு. ட்ராக்கபிள் ஏதாவது ஒரு வெப்சைட் சொல்லு. வெப்சைட் ஏதாவது ஒரு ட்ராக்கபிள். எந்த வெப்சைட்டும் ட்ராக்கபிள் கிடையாதுடா. அப்போ என்ன புண்டையடா நீ பாக்ஸ் ஆஃபீஸ் பத்தி பேசுற லவடேகப்பா. ட்ராக்கபிளா இருந்தாலும் அது தெரிஞ்சிடும். இப்ப சலார் 600 போடுறான்னு வச்சுக்க. ஆனா நீ செக் பண்ணி பார்த்தா 500 வரும். அந்த மாதிரி ஒரு நிமிஷம் கேளு. இங்க இருறா இவனோட மகேஷ் பாபுவோட ஒரு டிசாஸ்டர் படத்தோட கலெக்ஷன் வந்து குண்டூர்காரமே வந்து 200 கோடி. இங்க ஒருத்தன் குண்டூர்காரன் 200 கோடியா? ஒருத்தன் பேன் இந்தியா புஷ்பான்னு கொடுத்து 300 கோடி கொடுத்துருக்கான் பேன் இந்தியா கிட்ட. சரி அளவை கொண்ட புறமுழு வந்துட்டு வரும்போது எங்க போனீங்க? கிளாஷ் விட்ட போறோம்
மாஷ் போடு. அதுதான்டா சொல்றேன் நேத்து ஏய் அது அது அதுதான்டா ஏய் ஃபேக் அது இது கலர்லயும் அதுலயே போடணும். டேய் தெரியாடா, டேய் ஃபேக் எக்ஸ்போஸ் இல்லடா ஆயிடுச்சுடா. சாம அளவு அந்த ஏ படத்தோட வந்துட்டு இன்னொரு படம் வந்துச்சு, அந்த படம் பேர் அலெக்ஸ் என்ன? மாஷ் போடு. இரு உன்கிட்ட நான் சொல்றது கேளு. நான் உன்கிட்ட நேத்தே கேட்டேன்ல டேய் அவங்கள கிளாஸ்ல ஃபர்ஸ்ட். கிளாஸ்ல அவன் ஜெயிச்சானா இல்லையா? ஏய் இருடா, அதான் நான் சொல்ல வரேன். அவன் கிளாஸ்ல ஜெனியூனான கலெக்ஷன் போட்டுக்கிறான்டா, இவன் டேய் ஃபேக் யாரு போட்டுக்கிறான்டா ஜெயிச்சான்னு இவன். கேட்டேன் நான், யார் டேய் இங்க பாரு ஜெயிச்சான்னு கேட்டேன். அட இருடா நான் சொல்றதை கேளு. இரு மகேஷ் இங்க என்னது பாபு. பாரு. மகேஷ் பாபு, நானு சுன்னி டேய் பாபு. டேய் அலெக்ஸ் ஒரு ஆமாண்டா. நிமிஷம். மகேஷ் பா டேய் இரு டேய் இரு மகேஷ் பாபு டேய் வந்து கலரு 50 அந்த கோடி கிளாஸ்ல யார் ஜெயிச்சா நீ டேய் சொல்றா. இருடா ஒரு நிமிஷம் இருடா. ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு பேருமே பேருமே கலெக்ஷன் தான் பண்றானுங்க அந்த கிளாஸ்ல. ஆமா ஆமா பவன் ரெண்டு கிழமை பேரும் ஊம்பிட்டு கலெக்ஷன் இருக்கிறான் பண்ணோம். உட்கார்றா. டேய் நான் ஐயோ யாரா பாவத்துல இவன் இருந்தாங்க எல்லாத்தையும் என்னன்றப்பா. தூக்கிறாங்கடா. டேய் அலெக்ஸ் இங்க பாரு. மகேஷ் பாபு வந்து 50 கோடி 100 கோடி 150 கோடி 200 கோடின்னு வளர்ந்தான். இவன் என்னடா 50 கோடி கொடுத்து ஸ்ட்ரைட்டா வந்து இவன் 100 ஓவர் கோடி நைட் ஒரே ஆடுறான். வந்துட்டான். கேட்டா பேன் இந்தியா டேய் ஸ்டாருன்னுவான். 100 200 300 தானே பண்ணும், ஆனா ஒண்ணு தான் பண்ணும் அதை வச்சு. அவனுக்கு ஆந்திராலே ஃபேன்ஸ் இல்லடா அவனுக்கு இப்ப வரைக்கும். அவனுக்கு பேன் இந்தியா ஸ்டாரா. இது டேய் சொன்ன இல்ல நம்ப இல்ல மாட்டான்டா கலர், பவன் அவன் கல்யாண் நம்பவே ஃபேன்ஸ் வச்சு என்ன மாட்டான். பண்றான் சொல்லு. திட்டுறா பச்சை திட்டமே. டேய் என்ன பண்றான் சொல்லு ஃபேன்ஸ் வச்சு. ஏய் ஏய் என்ன அந்த கிளியர் பண்ண பவன் முடியல, கல்யாண் பச்சை ஃபேன்ஸ் திட்டு. பத்தி தெரியுமாடா? சரி விடு, இல்லடா கலர் நான் என்ன திட்டலாம், கேக்குறது என்னன்னா அப்புறம் எழுதி. ஃபேன்ஸ்ரா சூப்பர், ஏன்னா வச்சு என்ன பண்றான்னு கேக்குறேன் ஃபேன்ஸ் வச்சு. இரு அஜித் மாதிரி இப்ப ஏய் அஜித் ஃபேன் என்ன அவன் பண்ணுவான், இது பாரு இரு அவன் தமிழ் டேய் இரு சொல்றது கேளு. பேச விடுறா. தமிழ்நாட்டுல வந்துட்டு அஜித் புலித்தேன்னுவான், பார்த்தா ஜெயிலர் கீழே கலெக்ஷன். ஏய், புரியுதா? இருடா, பவன் இப்ப எலெக்ஷன்ல ஜெயிக்க போறான்டா பவன் கல்யாண். ஃபேன்ஸ் வச்சுதான் ஏமா ஜெயிக்க நானும் போறான் அதுக்கு இப்போ. தானே செம்ம வெயிட் பண்ணுகிறேன் அவன் ஜெயிக்கணும்ட்டு. அதான் சாமி அவன் கூட ஜெயிப்பான்டா. கலர் அசிசமா கேட்பான் அவன் ஜெயிச்சா கூட. ஏய் அவன் இல்ல அவன் மாமே, ஜெயிக்கணும். ராம் அவனை சரண் வந்து அசம்பிளில போட்டு நாங்க ஓப்பணும் அவனை. நான் வெயிட் பவன் கல்யாணம் ஜெயிக்கணும். அதெல்லாம் வெயிட் பண்ணுகிறேன். இந்த அவன் ஜெயிக்கலாம். டேய் சாமி இவன் திட்டுறானா இல்ல பிரைஸ் பண்றானா புரியல. அதுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி வரணும்டா அவனுக்கு கலர். ரேவந்த் கூப்பிடுறான், அவன் ஜெகமோகன் ரெட்டி அசிசமா கேட்பான். மாமே தப்பி தவிரடா அலெக்ஸ். தகுதியா டே என்னடா ஜெகன்மோகன் ரெட்டி இரு சிஎம் ஆயிட்டான்னு வச்சுக்க, பவன் கல்யாண் கெரியர் க்ளோஸ் தல. புது இதோட கதையா இருக்குது. படமே ரிலீஸ் ஆகாது அவன். ஏய் நீ எழுதி டேய் சொல்றேன் என்னடா நானு. நம்ம தப்பி தவறி சொல்றா. ஆக திரும்ப நாங்க மாட்டான். தான்டா தப்பி தவறிலாம் இல்ல. திரும்பவும் நாங்க தான் தப்பி தவறி. இவனே பவன் கல்யாணம் மட்டும் ஜெயிக்கணும். கலரு இதுல யாரு சொல்றா. வந்து கிளாஸ் யாரு வந்து ஃபேனு? கிளாஸ் வந்து ஃபேன் பவன் வந்து கல்யாணம். ஜெகன். ஃபேன் வந்து ஜெகன். ஆஹா ஓ டேய் இன்னைக்கு காலைல இந்த கிளாஸுக்காரனுங்க தானே வந்து ஃபேக் ஐடியில வந்து டிவிகே சகோதரர்கள் சார்பாக நாங்க வந்து பவன் கல்யாணம் சப்போர்ட் பண்றோம்னு போட்டானுங்க. டேய் நம்ம ஃபேன்ஸ் சில பேர் இல்லடா. இல்ல நம்ம ஃபேன்ஸ் சில பேரு. அவனுங்களுக்கே ஓட்டு பர்சன்டேஜ் இல்லாங்க. நம்ம டேய் சப்போர்ட் இருடா, பண்றாங்க. நம்ம ஃபேன்ஸ் சில பேர் பவன் கல்யாண் சப்போர்ட்னா அங்க அவன் அக்கௌண்ட்டுக்கு எல்லாம் போட்டானுங்க, எனக்கும் புரியல. யாருக்கு ஓட்டு இருக்குது ஆந்திரால? டேய் அது போடலடா. அது நீ இப்படிலாம் போடக்கூடாதுன்னு அவங்க போட்டானுங்க. நாங்க யாருக்கும் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டோம், நீ எது வந்து இப்படி வந்துகிட்டு இருக்கேன்னு போட்டாங்க. நான் அதை சொல்லடா, சப்போர்ட்னு இது பண்ணி போட்டானுங்க. டேய் நம்மளுக்கே ஓட்டு உரிமைங்க இல்ல, இதுல எதுக்கு சப்போர்ட்? சரி அலெக்ஸ், நீ என்னடா நினைக்கிற? நான் கேக்குறேன்டா. ஏய் அலெக்ஸ், ரெண்டு பெரிய பார்ட்டிடா அலெக்ஸ் தெலுங்குல, ஓகேவா? ஆனா ஒருத்தன் அடிக்க 3 பெரிய பார்ட்டி ஜாயின் ஆகுதுடா. இது என்னடா நியாயம்? இது அப்ப அந்த ஒருத்தன் தான் பெரிய ஆள் மாதிரி தெரியுது. 3 பார்ட்டி இல்ல இப்போ தம்பி, ஜனங்க 4 மத்தியில பார்ட்டி. அவன் வந்து ஒருத்தனை எதிர்த்து 4 பேர் என்ன பண்ணு, ஒருத்தன் தானே பெரிய ஆள் மாதிரி இருக்குது, புரியல. அந்த ஒருத்தன் தான் ஜெகன்மோகன் ரெட்டி. அந்த ஒருத்தன் தான் ஜெகன்மோகன் ரெட்டியாடா? ஏய் இல்லடா, நாளைக்கு எங்க ஊர் எனக்கு பயமா இருக்குடா. டேய் சாமி நீ சொல்றா. ஏய் இல்லடா, சரி விடுறா, அவன் அடிப்பான்டா அப்புறம். அடிக்கிறதுல அவன் சொல்லிட்டோம். நான் எனக்கு நல்லா சொல்றேன். ஏய் இல்லடா, அவன் ஜெகனோட ஒரிஜினல் ஃபேஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுடா. அப்படியே அந்த 3 பேர் வந்து சேர்ந்தானுங்க, அதானே எனக்கு புரியல. என்ன எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுடா நம்ம புரியல. இதுக்கு தாட்டா அவன் அடிப்பான்னு சொல்ல வந்தேன்டா. யாராவது தெரியுமா இல்ல ஜான்ஸ் ரெடியும் பண்றது? டேய் இல்லடா, நான் எதுவும் படிக்க வரலாம். ரிவ்யூ நானு எல்லாரும் பாசிட்டிவ் கொடுப்பாங்கடா. இந்த புனித் இருக்கான் பாத்தியா,
அவன் வந்து எஸ்கே வந்து எஸ்கேக்கு மேல ஒருத்தன் வந்துட்டான்னு சொன்னதுக்காக அவன் மட்டும் நெகட்டிவ் கொடுப்பான். இதான்டா வந்து வெர்டிக்ட், அவ்வளவுதான்டா, டேய் வேற ஒண்ணும் கிடையாது. அதனால தான்டா. ஏய் இல்லடா, இவன் வேற ஏதோ படத்துக்கு பிரீமியம் போயிருக்கான்டா, இவன் அர்ஜுன் தாஸ் படத்துக்கு. ஏய் அப்படி ஒரு படம் வந்து கூட தெரியாதுடா அர்ஜுன் தாஸ் எனக்கு. இல்ல அவனை வந்து இந்த ஸ்டார் இதுல அவனை மச்சிட கூட மாட்டானுங்க, வேணும்னே இவர் வந்து போல் போட்டு டேய் இல்ல இவரே இல்ல ஓட்டு போட்டு இரு, இது போயிட்டாரு. அவனை விட்டுரு, போனவங்களுக்கு தான் என்னடா கேட்கலாம். மாவு பண்ணிட்டு ஸ்டார் படத்தை டம்மி பண்றானா? இல்ல செகண்ட் ஹாஃப் முடிஞ்சிருவாங்க பேசுறா நேரம். சரி படமே முடிஞ்சிச்சுன்னு தானே இரு சொல்லிருந்தாங்க. ஒரு டிஎம் பண்றேன். இதோ போட்டிருக்காரு, ஹரிஷ் அண்ணாவே போட்டிருக்காரு பாரு, கவின் ஆஃப்டர் ஸ்டார் பிரீமியம் ஷோ. ஜான் சரி போனவங்களை கேட்டேன்டா, ஆன்லைன்ல உட்காந்து அதை கேட்கலடா, இந்த பாசிட்டிவ் போடுறது என்ன முடியும். ஆனா உனக்கு இல்லடா கவின், அந்த ட்ரைலர் பார்க்கும்போது எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் பாசிட்டிவ் போடுவானுங்க. ஆனா இந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா வளர்ந்துருவான்டா, நல்லா அது சூப்பரா கரெக்டா, வந்துருவான். படம் நல்லா இருக்குன்றது ஆன்லைன் நம்பாது, இந்த பாடுங்களை சத்தியமா நம்பாது. நல்ல ஷைன் ஆவான்டா ஃபியூச்சர்ல இவன். அரண்மனைக்கு ஒண்ணு பண்ணானுங்க பாத்தியா, எப்பா டேய் ஆனா இவன் இந்த மாதிரி நல்லா பண்ணும் போது, இந்த பிளடி பக்கர் இதெல்லாம் பார்க்கும் போதுதான் திருப்பி என்னடா இவன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அரண்மனையோட கடைசி 40 நிமிஷம் சொன்னானுங்க பாரு, அதை நான் போய் கடைசியா பார்த்தேன்டா. இது பில்டிங் ஜம்ப் பண்றான்டா உள்ள போயிட்டு கம்பியை பிடிச்சிக்கின்னு, ஆத்தாடி. இவனுங்க டேஸ்ட் என்னன்னே புரிய மாட்டேங்குதுடா. காசு கொடுத்தா எல்லாத்துக்கும் போய் வந்து சால்ட் போடுறாங்க. யார சொல்ற? இல்ல ட்ராக்கர்ஸ் தான் பெரிய விஷம்டா என்ன கேட்டா, அதான் சொல்றேன் நான். காசு வாங்கிட்டு இல்லடா 5/5 போடுவானுங்க, 5/4 போடுவானுங்க. என்ன படம் கேட்டா அரண்மனை 4. இவனுங்க எவ்வளவு வன்மத்துல இருக்கிறானுங்கன்னா, கடைசியில வந்து அதை 50 கோடி அடிக்க விட்டு அதையும் வந்து ஈட்டி அடிக்க வச்சுட்டானுங்க பாரு. அப்படி என்னதான் வந்து சூர்யா மேல வன்மம் தெரியல இவனுங்க எல்லாருக்கும். இல்ல 65 பண்ணிச்சா, பண்ணிருக்காது 25. பண்ணிருண்டா, அதுதான் என்ன பண்ணாம படம்டா? இருக்கும். என்ன படம்? ஆனா பாரு, இந்த வருஷம் கங்குவா ரிலீஸ் ஆனா கங்குவாக்கு மேல இருக்கும் அரண்மனை 4. கங்குவா இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுதான்னு பார்ப்போம். அப்படிதான் இருக்கும். டேய் அரண்மனைக்கு ஒரு 60 கோடி பண்ணிச்சா? 50 50. 50 பண்ணிச்சாடா அது? அதுவே ட்ராயர் தானே போட்டுதானுங்க, அபிஷியலா இன்னும் பாக்கல. அபிஷியலா ட்ராக்கபிளா கூட பாக்கல. ஏய் அவனே போஸ்டர் போட்டுக்கிறானேடா, அவன் தான் இந்த வருஷத்தோட முதல் பிளாக் டேய் இது பஸ்டர். எல்லாரும் தான்டா போடுவாங்க. வந்தது இப்ப கவினும் போடுவான் பாரு இப்போ. டேய் கீழே மதன் வந்திருக்கான் பாரு, கவின் ஃபேனு. ஆடா கல்லுப்பா இல்ல கோடி மதனே, இதுக்கு மாதிரி எஸ்கேவை பத்தி எதனால வந்து இல்லடா குமார, இவனுக்கு ஆல்ரெடி எஸ்கே இவனுக்கு புரியாது பாரு, கல்லுப்பா சாப்பிட்டுப்பான்னு தெரியல கவினுக்கு. வாடி எஸ்கேவை பத்தி ஸ்டார் எப்படிடா இருக்கான் வீட்டுல தேடுவாங்க, எங்கடா கல்லுப்பா காணோம் அப்படின்னு பார்த்தாதான் இத்தனை வந்துருப்பான். நாளைக்கு மார்னிங் ஷோ போன போட்டு சொல்றேன். டேய் நம்ம குரூப்ல சொல்றதெல்லாம் உண்மையாடா, எஸ்கேப் பண்ணாம வாங்குறானடா. ஏன்டா இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு எனக்கு தெரியல, லூஸ் குதி மாதிரி திட்டுனீங்களே என்ன மனசா புண்ட வந்தா பாரு, இல்லனா உடு. ஏன் கேட்டது சூப்பரா கேட்டா. ஆனா இல்ல சாம ஒரே ஆனந்த புண்டே இருக்கா. கலரு கலரு கோட் இருக்கானா சிவகார்த்திகேயன் பார்த்து பேசுறாங்க. ஊம்புடா மதனா ஊம்புடா. டேய் அதுக்கு கோட்ல இருக்காடா பார்த்து பேசுடா. ஏய் மதனுக்கு பாறா, எவ்வளவு சந்தோஷமா கோட்ல இருக்காங்க. மதன் என்ன சந்தோஷம் முடியல. கோட் மதன் வந்து யாருடா அவன், யாரு தெரியுமாடா அவனுக்கு மதன்றவன்? ஏகேடா அவன், ஏகே. அவன் கவின் ஃபேன் ஆயிட்டான்டா, அவன் அஜித்தை டைவர்ஸ் பண்ணிட்டான்டா. நான் குமார எடிட் பாத்தியா அத? என்ன எடிட்? குமார எடிட்டா என்ன போட்டு கமெண்ட்ல வாத்தலே வந்து சொல்லிருந்தாங்க. சரி ஒரு டியூஸ் போட்டுருந்தாடா, வரைய பேச்ச அந்த அது ஒரு வீடியோ. இல்லடா எனக்கு என்னன்னா, எவன் சொன்னா கூட நம்ம வலைபேச்சு சொல்லும் போது தான் டவுட் வரும். மதனே இன்னைக்கு வந்து ராயன் பாட்டே ஒரு புண்ட பாட்டு, அது அஜித். இந்த பாட் அடிக்கலாம் தான்டா. ஆமா பெரிய பெரிய பாய் புண்டா பாய்னா என்னது இது? எனக்கு பாட்டு நல்லா இருந்துச்சு. அது அஜித்துக்கு வேற எடிட் பண்ணி வச்சிருக்கான்டா இவன். இல்ல இல்ல, ஓ அது தின்ன ஆரம்பிச்சிட்டியா? நல்லா இருக்குதா?
உப்புமே தின்னா இதுக்குலாம் இருக்கு, அதான் நல்லா தான் இருக்கு. ஏய் உக்கும் எப்படி இது முக்கும் மாதிரி இதுடா. உக்கும் வித்தியாசம். மதனும் அனிருத் எனக்கும் பிடிக்காது. ஆனா உக்கும்லாம் எனக்கு அழகா உக்கும் இதையும் கம்பேர் பண்றான்டா. போகி 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 போகி. திருவிழா சாங், அந்த திருவிழா சாங் சொல்லி லால் சலம் அதை கம்பேர் பண்றப்ப இது ஏய் பரவாயில்ல. சாமி ஒரு நிமிஷம் இருடா. இந்த பாட்டுல நடுவுல ஒரு வரி உண்டா, ரொம்ப அது கேட்டு குபி. இந்த அளவுக்கு டீட்டெயில் எல்லாம் நான் பார்க்கவே இல்லடா அதை. நானும் பாக்கல, ஆனா இங்க ட்விட்டர்ல போட்டு சிரிச்சிருந்தானுங்க. என்னடா இது லிரிக் நல்லா இருக்கு. என்ன பாட்டு பீட் மட்டும் என்ன பொண்ண மாதிரி தான் இருக்கு. என்ன பாட்டுறா என்ன பாட்டுறா என்ன படம்டா ப்ரோ? ராய் என்ன ஒரு எலும்பு படம் வந்தது ப்ரோ. அந்த படமா? ரிஜெக்டட், தூக்கி போட்டுரு, இந்த சீட் நமக்கு தேவையில்ல. அந்த பாட்டும் நல்லா இல்லன்னு நடிகர். நல்லா இருந்துச்சு அந்த பீட் கொஞ்சம். என்னடா நீ எல்லாம் சாப்பிடுவேன் நாங்க லாஸ்ட் பீட் நல்லா மதனே மதனே நீ எல்லா எல்லா கலவையும் சேர்த்து கடமை சாப்பாடு மாதிரி சாப்பிட்டுக்கிறீ. ஏதாவது ஒன்ன புட்றா. என்ன ஒண்ணும் புட்றா? நல்லா நல்லா இருக்கு சொல்ல போறேன். இல்லன்னா இல்ல. அப்பா டேய் தூமா அலெக்ஸ் இவ்வளவு நேரம் நல்லா இருக்கு நல்லா அலெக்ஸ் அப்படி இல்ல பாரு. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு நியாயமா சொல்லணும். தளபதி ஒன்ன மட்டும் எங்கிட்ட கிளப்பிட்டு வந்து பேசுவீங்களே, அப்ப தெரியாதா? ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல கலர் என்ன பாட்டு? இல்ல எனக்கு புரியல. இங்க ராயன்ல ஒரு பாட்டு வந்துச்சு போகி. ராயன்ல பாட்டு ஆமா ராயன் அது இருறாடி ராயன் யாருடா? எவனா இன்னும் சீவப்பட்டாரா சாம? ராயன் யாருடா? ராயன் தனுஷ் படம்டா. இன்னும் எத்தனை நாள் இருக்கு கலர் வாய்ஸ் கட்டிச்சா எலெக்ஷனுக்கு? ராயன் தனுஷ் படம்டா. பாட்டு எப்போ 3:20ல இருந்து ஒரு லாஸ்ட் 4 மணி 4 நிமிஷத்துக்கு வரைக்கும் சூப்பரா இருக்குடா. அம்மா சத்தியமா நல்லா இருக்குன்றான்டா. யாரா மியூசிக் டைரக்டர் இருக்கா? ரகுமான்டா. ஏய் ரகுமான்லாம் ஸ்லோ பாய்சன்றாங்க. ஏய் செருப்பால அடிப்படா. இல்ல செருப்பால அடிப்ப. ஸ்லோ பாய்சனா மொத்தமா அலெக்ஸ் ஏய் ரகுமான் ஸ்லோ பாய்சன்டா, அவன் பாய்சன்றான் அவன். கேட்டியாத நீ? இல்ல ஒரு டவுட்ரா. இல்லடா பாட்டு மொக்கையா வந்தா ஸ்லோ பாய்சன். அலெக்ஸ் இந்த படத்துல லால் சலம் படத்துல ஆலப்பறான் தமிழன் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்ட என்ன அப்படின்னு சொன்னாங்க. லால் சலம் பாட்டும் நல்லா இல்லடா. அதெல்லாம் ஒரு குப்பை. அதோட பரவாயில்ல. டேய் ஆலப்புறான்ல ஃபர்ஸ்ட் டைமே சூப்பரா இருந்துச்சு பாட்டு. அது ஆலப்புறான் தமிழன்லாம் ஃபர்ஸ்ட் பெஸ்ட். அதுவும் லிரிக் ஐடியா. ஏய் அந்த லிரிக்ல பயங்கரமா எழுதிருப்பான். ஒரு 3 நாளைக்கு டேய் எனக்கு ஒரு டவுட்ரா. இல்லடா மூளை எடுத்து ஏதாவது பெட்டக்ஸ்ல ஏதாவது சொல்லி இருக்கீங்களா? புரியல. மதன கொஞ்சம் மனசாட்சி இருக்கணும்டா. டேய் ஆப்பிள் மதன். இல்ல மதன இல்ல மதன ஒரு இல்ல ஆக்சுவலி மங்காத்தா இல்ல மங்காத்தா ஆல்பம் வரும்போது ஃபிளாப் சொன்னது. என்ன கேட்டா பெரிய பாய் ஆலப்புறம் தமிழனுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு பாட்டே போடலடா. என்ன கேட்டா கோட் லைஃப் படம் இப்ப எடுத்திருக்கான். கோட் லைஃபா என்ன முண்டலை போடாமயிரு ஒண்ணா தெரியும் அந்த படத்தை பத்தி. எல்லாம் ஜித்தான் சொன்னா சொல்லுங்க படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. ஆர்ஜிவிதம் படம் போய் பாரு. அந்த படத்தை எடுத்து போட்டுருக்கான் மியூசிக் ரகுமான். HD வந்துச்சாடா இது கோட் லைஃப்? அலெக்ஸ் கோட் லைஃப் வரல தியேட்டருக்கு நானே தியேட்டர் பண்ணேன். சூப்பரா இருக்குடா பையா. ஆனா மதன் டேய் மதன் எனக்கு நாளைக்கு வந்து வந்த படத்துல எனக்கு அந்த படம் டேய் மதன் இருடா சொல்லு இருப்ப முடிச்சு பேச போறோம். இல்ல ஒரு நிமிஷம். ஆனா சொல்லு. அதாவது இந்த விசுவாசின்னு ஒரு படம் வந்திருக்கு. என்ன படம் அது? ஆமா ரசவாசி. எனக்கு அந்த ட்ரைலர்ல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் மத்த 2 படமும் எனக்கு பிடிக்கல. அதப்ப பார்க்கணும் தோணுது. ஸ்டார் தான் நல்ல ரிவ்யூ வருது. நீ விசுவாசி படத்துக்கு 3.5 3 கொடுத்துருக்கானுங்களா சேர்ந்து? என்ன கதை? இல்ல விசுவாசி தான் ஸ்டார் வந்து ஜென்ரலா உனக்கு ஒரு பயோபிக் மாதிரி இருக்க போது, ஒரு டிராவல் இருக்க போது, அவ்வளவுதான். சாந்தகுமார் படம் கமர்ஷியலா ஹிட் ஆகுமா எனக்கு தெரியல. படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுல. மௌனகுரு மாதிரி. சாந்தகுமார் அலெக்ஸ் இல்ல இன்னும் சொல்ல. ஆனா எல்லாம் வழக்கம் போல ஆன்லைன்ல பாசிட்டிவ் ரீரெக்கார்டிங்கே சூப்பரா இருந்ததுடா.
ட்ரெய்லர். ஒரு நிமிஷம் சாமி என்ன இங்க இந்த ப்ரோ நான் இவ்வளவு நேரம் நான் வந்து ஆவேசம் படம் பார்த்திருந்தேன்டா. எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலையடா. அது ஸ்லோவா போதேடா படம். அது அது தியேட்டர் வைபுக்கான படம் போதுடா. அது தியேட்டர்ல நல்லா இருக்கும். கொண்டாடிட்டு அந்த படத்தை குக் பண்றேன். ஆவேசம் கொண்டாடிட்டு மஞ்சள் குக் பண்றேன். மஞ்சுமல் பாய்ஸ் கூட நான் அந்த அளவுக்கு சூப்பர்லாம் சொல்லடா. அது ஓகே தான். ஆனா இது ஓகே படம் தான்டா. இவனுங்க பெருசா இது பண்ணிட்டானுடா. இது வந்து இதுவும் தியேட்டர்ல சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஓடிடில பாக்குறேன். பயங்கரமா நடிச்சிருக்கான்டா. ஒரு நிமிஷம் என்ன சொன்ன? கலெக்ஷன் பண்ணதான் ஆச்சரியமாகுது. டேய் உண்மையிலே தமிழ் சினிமா நாசமா போனனால இந்த கலெக்ஷன் வருதா எனக்கும் புரியலடா. மதன் ஆவேசம் படம் மாதிரி நம்ம தமிழ்ல குத்துதுன்னா தூக்கி விசிறி வச்சுட்டு இருப்பானுங்க. ஆமா ஆமா உண்மை கிங் ப்ரோ கண்டிப்பா. ஏன்னா ஸ்டோரி இதானே அது. டேய் செம்ம ஸ்லோ படம் அது. அப்படி பார்க்க போனா இங்க நிறைய படம் ஓடி என்ன கேட்டா தியேட்டருக்கான வைப் படம் நினைக்கிறேன். மஞ்சுமல் பாய்ஸா எடுத்துக்கோ, பிரேமலு எடுத்துக்கோ, இப்ப இந்த படம் எடுத்துக்கோ, பிரேமம் எடுத்துக்கோ, இதெல்லாம் நம்ம ஆளுகிட்ட கொடுத்தனா பிரேமம் நல்ல படம் தான். பிரேமம் நல்ல படம். பிரேமமோட உல்டா தாண்டா ஆட்டோகிராஃப் உல்டா தாண்டா பிரேமம். அதெல்லாம் ஓகே ப்ரோ. இல்ல பாத்து எடுக்கிறதெல்லாம் இருக்கட்டும். நல்லா கொடுத்தா ப்ரொடியூசர் கிட்ட கதை கொடுத்தோன்னா ஏங்க ஆட்டோகிராஃபை எடுத்து வச்சிருக்கீங்க வேணாங்க போங்க அப்படின்ட்டுருவானுங்க. ப்ரோ சாமி வாய்ஸ் பத்தியா? அதே இது பாரு. இல்ல இப்போ அந்த இவனுக்கு என்ன தெரியுமா கிங் ப்ரோ சொல்லுப்பா. காரு வேணா ஒரு புண்டையும் வேணா நம்ம பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் போலாம். குரங்கு படம் போலாம். அதுவே நல்லா இருக்கும். பார்க்க மாட்டேன்டா. டேய் ஸ்டார் பார்க்க மாட்டேன்டா. அப்புறமா தான் பார்ப்பேன். நான் அந்த ரசவாசி தான் எனக்கு பார்க்கணும்னு தோணுது. ட்ரைலர் பார்க்காத. ரசவாசியா? சாமி ஒரு அந்த எடிட் பாத்தியாடா? அதான் அந்த ஃபாத் ஃபசல் போல மாஷ்வ போட்டானுங்களே. ஒக்காலி துல்லிய அலெக்ஸ் என் கால வந்து பேசினா ஒரு தூக்கமே வராதடா. போய் உங்க ஆளு பத்தி பேசிட்டு இருந்தான் வேற ஒரு. ஆனா நீ ஒரு பக்கா இன்ஃபுளுசர் ராணி. அதாவது மகேஷ் பாபு திட்டுறதுக்குன்னு நீ அலெக்ஸ் அவன் என்ன சும்மா நினைச்சீங்களா? அண்ணாத்த படத்தை இல்லடா ஒரு இந்த தம்மனை வந்துட்டு காப்பின்னு போட்டாங்களே. தூம்ப சாலை போட்டதா தம்ம சாலை ரெண்டு எக்ஸ்பிரஷன் அதை வச்சு 20 வருஷமா இண்டஸ்ட்ரியில ஓடிட்டு இருக்கான். மதனே நீ வராத. அப்புறம் வந்து ஏகே கூப்பிட்டு அடிப்ப. தயவுசெய்து போயிடு. உண்மையதான் சொல்லு. வராத நீ வராத. அப்புறம் பச்சை பச்சையா போயிடு. நீ வராத. பேசுவேன் ஏகே படத்தெல்லாம் கொண்டான். ஏகே மகேஷ் பாபு பெட்டரா. இல்ல மங்கத்தவன் நடிச்சிருக்கா. ஆனா இல்லடா இது காம்ப்ளிகேட்டட்ரா. என்ன பொறுத்தவரைக்கும் இல்ல சண்டையை போட்டு விட்டு பத்தியா ஜாலியா இருக்கிற. அதுதான் இங்க பாரு பத்ரி. நான் சத்தியமா சொல்றேன். இவன் வந்து அது அல்லு அர்ஜுனோட இன்ஃபுளுசரு. மகேஷ் பாபு டெய்லி திட்டணும்னு காசு வாங்கி இருக்கிறேன் இங்க அக்கௌண்ட்ல. ஐயோ சந்திரா அப்படி இல்லமா. டேய் நீங்க வந்து அது கமிஷன் வந்து மதனை சேர்ந்து வாங்குற காசு. சைடுல அவனுக்கு 10% போகுது. மதன் வந்து கவின் டீம் கிட்ட இருந்து காசு வருது. கவின் டீம் கம்பேர் பண்றது நடிக்கவே தெரியாதுங்க. நடிக்க தெரியும் கம்பேர் பண்ணிட்டு. ஒரு நிமிஷம் நான் சீரியஸா கேக்குறேன். யாராவது உண்மையிலே சொல்லு. மகேஷ் பாபு அழுவுற சீன் பார்த்து எனக்கு அழுவு வரணும். அப்படி நான் யூடியூப்ல போய் ஒரு சீன் பாக்கணும். என்ன படம்? மயிறு தான் இருக்கு. அந்த மாதிரி இது மாதிரி ஒரு மயிர் இல்ல. அல்லு அர்ஜுன் இருக்கு ப்ரோ. என்ன கேட்டா இருக்கிறதுலே எக்ஸ்பிரஷன் தெரியாது. இது முடிஞ்சிருச்சு. படம் 100 கோடி தாண்டல. இது புஷ்பா பத்தி ஒப்பீனியன் என்ன? மாதிரி இருக்குது. எனக்கு பிடிக்கவே இல்லை பாட்டு. ஆனா படம் 1000 கோடி பாரு. நீ மகேஷ் பாபுக்கு இன்ஃப்ளூயன்சர் பண்றதுக்கு இவங்க 2 பேரும் ஏமாத்துது. அலெக்ஸ் மதனே. இவன் சுகுமார் இல்ல இவன் சுகுமார் வச்சு 1000 கோடி கொடுக்குறான். நீ ராஜமௌழி கிட்ட போயிட்ட வெக்கமே இல்லாத.
உள்ள கொஞ்சம் இன்னும் வரல படம் வரல. சுகுமார வாழ்த்து விட்டுதே நாங்க தான்டா போடா டேய். நாங்கெல்லாம் லாட்ரி இல்லடா கத்த இந்த சொல்லுவோம் பேர் பேப்பர் மாதிரி லாட்ரி கிடையாது. லாட்ரி ஆரியா 2 முடிச்சுட்டு நீங்க புஷ்பா பண்ணீங்க. அதே மாதிரி அந்த சைடு ஏமாத்தி அலெக்ஸ் நீ என்ன சுகுமார் அவ்வளவு சின்ன டைரக்டர் நினைச்சு நிக்கிறீங்க? இல்ல எல்லாரும் இந்த நியாயத்துக்கு தெரியலனா நீ பேசாத. எல்லாரும் இந்த நியாயத்துக்கு பேச ஒரு சொல்லிடுறாரு. 200 கோடி பண்ணவனுக்கும் 1800 கோடி பண்ண ராஜமௌலிக்கும் சிங்க் பண்ணி கொண்டு வந்து விடுறானுங்கண்ணா. சுகுமார் டைரக்ஷனும் ராஜமௌலி விட டாப்ல இருக்கிறவங்க ராஜமௌலி. நான் சொல்றேன்ல டைரக்ஷன் வைஸ் கதை வைஸ் 100 டைம்ஸ் பெட்டர்ரா சுகுமார் வந்து கண்டென்ட் வைஸ் டைரக்ஷன் வைஸ் ஸ்கிரீன் பிளே வைஸ் டாப். டேய் சுகுமாரோட கண்டென்ட் கமர்ஷியல் மாதிரி மதன் என்னமோ சொல்லுவாங்க. பாலிவுட்லாம் டேய் அலெக்ஸ் டேய் இராமா டேய் மொத்த போஸ்ட் போறா. சரி போஸ்ட் சும்மா மீட் பண்றான். இல்லடா ஹாலிவுட் லெவல் போயிட்டான். போனதுக்கு அப்புறம் கூப்பிட்டு வச்சு மகேஷ் படம் கொடுக்குறான் பாத்தியா? அங்க நிக்கிறான் மகேஷ் பாபு. அவன் கூப்பிடல ராஜமௌலியா தான் போனான். சரியா ஒண்ணு தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது. மகேஷ் பாபுக்கு இவன் தான் கூப்பிட்டு டேட் கேட்டான். சுகுமார் எவ்வளவு பெரிய டைரக்டர். ஐயோ அங்கிள் இதே ஒரு நிமிஷம். என்டிஆர் வந்து நாடகபுரம் ஒரு படம் இருக்கும். அந்த படம் டைட்டில் கார்டு போயிட்டு பாரு. சுகுமார் யாருன்னு தெரியும். அது சரியான படம்டா. பேசுறது எப்படிதான் வெற்றிமாறனுக்கும் சங்கருக்கும் பாலம் போடுற மாதிரி இது. நானக்கு முன்னாடி தெரிய வந்துச்சாடா? இல்ல அலெக்ஸ் உங்க லாட்டரி கிடையாது. ஆனா ஒருத்தங்க சுகுமார் தான் ராம் சரண் ஃபுல்லா ராஜமௌலி வச்சு படம் பண்றான். பிரபாஸே ராஜமௌலி பிச்சையில வந்தான். ராஜமௌலியும் ஒரு டைரக்டர் தான்டா. இவனும் சுகுமாரும் பெரிய டைரக்டர் தான்டா. ராஜமௌலி வந்து அப்பா ஸ்டோரி அவன் ஸ்கிரீன் பிளே பெட்டர். சுகுமாரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் கதை திரைக்கதை வசனம் எல்லாமே அவன் தான். அந்த நாலேஜ் இவனை பொறுத்தவரை என்ன தெரியுமா? படம் பெருசா பண்ணா அவ்வளவுதான். மத்தபடி அவன் என்ன நடக்குது என்ன கதை என்ன மேட்ச் எல்லாம் கட்டணும். படத்துல என்ன மைதா இருந்தாலும் தூக்கி போட்டுருவான். கமர்ஷியல் ஆயிட்டாடா அலெக்ஸ். ரொம்ப பேங்க் ஆயிட்டா. ஒரு நிமிஷம் இல்ல அங்கிள் எனக்கு ஒரு டவுட். நல்ல படம் தேவைன்னு நீங்க சொல்றீங்க. மகேஷ் பாபு என்ன பண்ணா? இதுக்கேல ராஜமௌலி பெரிய டைரக்டர் ட்ரிபிள் ஆர் திட்டுவான் தெரியுமா? புண்ட படம் வச்சிருவா. நீ ட்ரிபிள் ஆர் திட்டலன்னு சொன்னா சந்திரா இன்னைக்கு வரைக்கும் திட்டுவாங்க. அலெக்ஸ் கண்டென்ட் படம் எல்லாம் போடணும்னு வச்சுக்கோ. மகேஷ் பாபு பண்ண எல்லா எக்ஸ்பெரிமெண்ட் படம் நிறைய இருக்குடா. மகேஷ் பாபு எக்ஸ்பெரிமெண்டல் படமா? டேய் எல்லாம் கம்முனு இருக்குடா. உண்மைடா சொல்லுங்க. சம்பந்தம் படமா இருக்கும்டா. நானே இல்ல டே கோத்த இவன் ஏன்டா இந்த படம் நடிச்சானே இருக்கு எனக்கு. நம்பர் 1 நேனோக்குடைய படம் தெரியுமாடா உனக்கு? நம்பர் 1 நேனோக்கொடனே, அப்புறம் வந்து அத்தடு, அப்புறம் வந்து அர்ஜுன். அங்கிள் இல்ல ஆகடு ஒக்கடு சைனிக் கூடு எக்ஸ்பிரஷன் கூடுன்னு நான் கேட்கல. இவன் வந்துட்டு எனக்கு லாஸ்டா நல்ல படம் வந்தது இது. டேய் எல்லா படமே 100 crore கலெக்ஷன் பண்ணிக்கலாம்டா. நீங்க நல்ல படம் நல்ல படம்னா என்னதுடா? பரத் தானே இருக்கும். சிஎம்மாலாம் நடிச்ச அந்த கதைலாம் புதுசு எக்ஸ்பெரிமெண்ட். இல்ல கடைசியா கேக்குற குண்டூர்காரன் உனக்கு பிடிச்சதா? டேய் குண்டூர்காரன் ஓகே மூவி அவ்வளவுதான். அது ஒண்ணு தூக்கி பண்ண முடியாது. அலெக்ஸ் நீ பரத்தனம் நான் படம் பாத்தியாடா? பரத்தனம் எல்லாம் ஜெகன்மோகன் ரெட்டி இறக்கிருப்பான் படத்துல.
இல்லடா டேய் அலெக்ஸ், அந்த படத்துல ஒரு ஒரு துளி எக்ஸ்பிரஷன் நீ மகேஷ் பாபு மூஞ்சில பார்க்க முடியாதுடா உன்னால. அந்த படத்துல சைலண்டாவே இருப்பான் அந்த படம் படம் நல்லா ஃபுல்லா. இருக்கும். அந்த படம் வந்து அதாவது வந்து ரொம்ப சீரியஸா அது நடிச்சிருப்பான். காம்ப்ளிமெண்ட் இல்லண்ணா அது. ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு வரான்டா அந்த தியேட்டர்ல ஃபைட்டுங்க அம்மால அப்படி தியேட்டர் ஃபைட்டு இருக்கும். கும்முன்னு இருக்கும் படம். அந்த சீனு சூப்பரா, அந்த ஃபைட்டே செம்மையா இருக்கும். எஸ்ஐ சார் அப்படி தர்பூசணியா இருக்கு சார் எஸ்ஐ சார். ஏன்னா அலெக்ஸ், ஆனா அப்படி இங்க அப்படி பாரேன், எடுத்த ஒருத்தனை டைரக்டர் பிடிக்கலன்றதுக்காக ஆச்சாரியான ஒரு குண்ட படம் அவனை கொடுத்தாங்க. கீழே வரைக்கும் போய் கேவலமா திட்டக்கூடாது. 4 படம் பார்த்துட்டு பேசணும்டா. அதுக்கு ஒரு படத்தையே வச்சு எனக்கு பேசக்கூடாது. ஒரு டவுட் கிங் ஆஃப் சென்னை அங்கிள் இங்க மேட்டர் என்ன தெரியுமா? இல்ல அலெக்ஸ் எனக்கு ஒரு டவுட் கிங் ஆஃப் சென்னை ப்ரோ. ராஜமௌழி படத்துல போனா கொஞ்சம் ரிஸ்க்ல எடுக்கணும். மகேஷ் பாபு சும்மா நடிச்சுட்டு போகல, எப்படி ரிஸ்க் எடுக்க? அவன்லாம் ஒழுங்கா பண்ணுவான், நீ எல்லாம் நொட்டாத. எனக்கு புரியல. சும்மா வந்து இங்க வந்து தடவாத. நீ வந்து பாரு, நான் பிரசாந்த் அலெக்ஸ் ஒரே படம்ட்டு இல்ல ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். இல்ல அதெல்லாம் கொண்டு வந்துருவான்டா மதன், அதெல்லாம் கொண்டு வந்துருவான் நல்லாவே. கிங் ஆஃப் சென்னை ஒரு நிமிஷம் இருங்க. சர்க்கார் வாடிப்பட்டாய பரத் என்னன்னு அம்மா வந்து சரியில மிக்க ஒரு அப்புறம் வந்து இந்த மாதிரி குண்டூர்காரன் இந்த மாதிரி வந்து சலிக்காம படம் பண்ணிட்டு மகேஷ் பாபு படம் பண்றோம், ராஜமௌழி படம் பண்றப்போ கொஞ்சம் சலிக்கும்ல. இல்ல ராஜமௌழி அதெல்லாம் கொண்டு வந்துருவான், எப்படியாச்சும் கொண்டு வந்துருவான், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அவனுக்கு ஏத்த மாதிரி எதனா மேஜிக் பண்ணுவான் பாரு ராஜமௌழி ஸ்கிரீன்ல, அதெல்லாம் பண்ணிடுவான். கொண்டு வந்துட்டாங்க, பிரச்சனை இல்ல, பார்க்கலாம். பிரபாஸ் வந்து நீ சொல்றியடா அலெக்ஸ், பிரபாஸ் லாட்ரி ஸ்டார் அந்த பாகுபலி கேரக்டர் அவன் தவிர வேற யாரால பண்ண முடியும் சொல்றடி? நீ மலுப்புற பாத்தியா? மலுப்புற நீ மலுப்புற. இந்தியால அவனுக்கு தான் ஹையஸ்ட் ஃபேன் பேஸ்னு சொல்லலாமா? இந்தியால அவனுக்கு ஹையஸ்ட் ஃபேன் பேஸ் விடுறா, நீ கேரக்டர் பேசு. 5-6 வருஷம் இருடா, 5-6 வருஷம் ஒரே படத்துக்கு கால் ஷீட் கொடுத்து எவன் பண்ணுவான் சொல்லு? கேஜிஎஃப் யாஷும் எஃபர்ட் தான் போட்டான் 4 வருஷம், புரியுதா? அதே மாதிரிதான் இவனும் போட்டான். இவங்க எல்லாம் திடீர்னு 5-6 வருஷம் ஒரே படத்துக்கு இதேதான் கேஜிஎஃப்னு சொல்றாங்க. சரி, இது இப்ப எக்ஸாம்பிளுக்கு அந்த பாகுபலி படத்தை ஒரு சூர்யாவோ பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்குமா சொல்லு? முட்டிலடா ஃபேக்ட் பேசுறான். இல்லடா இப்ப நான் கேக்குறது என்னன்னா, இப்ப எஸ்கேவே நீ திட்டுற, எஸ்கே கிட்ட 100 கோடி இதுன்னு எடுத்துக்க, எந்த பெரிய டாப் டைரக்டர் இது 11 கோடி இதுன்னு எடுத்துக்க. பிரபாஸ் பாகுபலி முன்னாடி ஒரு 100 கோடி கேட்டு 100 கோடி இல்லடா. அப்புறம் என்ன புண்டைகிட்ட அவனை பேசுறீங்க? திடீர்னு ஸ்ட்ரைட்டா ஒரு அதான் 600 பண்ற ஸ்ட்ரைட்டா பாகுபலிக்கு முன்னாடி. சரிடா, பாகுபலி எப்படா ரிலீஸ் ஆச்சு? 2016 தெலுங்குல இருக்கிற பெரிய ஹீரோஸ்ல எவனடா 100 கோடி சொல்றான் எனக்கு? ஏன் மகேஷ் பாபு பண்ணல? பவன் கல்யாண் பண்ணல? ஏன் மகேஷ் பாபு தவிர மகேஷ் பாபு தான் இப்ப வரைக்கும் கன்சிக்யூட்டிவ் 100 crore எப்பவுமே கொடுக்குறது. எவனுக்குமே இல்லடா. பாகுபலிக்கு முன்னாடி அங்க தெலுங்குல யாருக்குமே எவனுக்குமே 100 கோடி யாருக்குமே கிடையாதுடா, யாருக்குமே கிடையாது. அப்படி பார்த்தா பிரபாஸ் தாண்டா ஃபர்ஸ்ட் பெரிய மகதீரா கூட 70 கோடியோ 65 கோடி தான். மதன பாகுபலிக்கு முன்னாடி ஒருத்தம் கூட 100 கோடி இல்லையாடா தமிழ் தெலுங்குல? ஆமாண்டா, ஒன்னும் தெரியறதில்ல, ஆனா தெரிஞ்ச மாதிரியே பேசுறதில்ல. இல்ல இன்ஃபர்மேஷன் தப்பு. ஃபர்ஸ்ட் மகேஷ் பாபு கேட்பான்றது. அப்போ அத்தடுக்கு போயிட்டான் பாரு. தூக்குடு சாரி தூக்குடு பிசினஸ் மேன். ஒரு நிமிஷம் இல்ல, எனக்கு நானி படத்தை சேர்க்க மாட்டேன். நீங்க அந்த படம் 100 கோடி அப்பயே கொடுத்துட்டாங்க. எந்த படம்ப்பா நானி படம்? 100 கோடி எந்த படம் சொல்லு, எந்த படம் சொல்லு தெரிஞ்சுக்கிறேன். தெரியுமா? நானி 100 கோடி. டேய் நான் மகேஷ் பாபு ஃபர்ஸ்ட் எப்பவுமே, அதுக்கப்புறம் நான் ஹீரோ பெரிய ஸ்டார் படம் கேட்டேன்டா. நான் ஹீரோ அது ராஜமௌழி படம் தான் கொடுத்துருக்கேன். நானி கொடுத்துருக்கான்ல. டேய் நானி கேமியாடா அதுல. அவன் படம் தானே அது. டேய் இது கதை வந்து டைரக்டர்னு ஒண்ணு இருக்குல்லடா, அத சொல்றான்டா அவன். ஆனா இங்க பாரு, எனக்கு இன்னொன்னு சார், இங்க பாரு, நான் பிரசாந்த் ஃபர்ஸ்ட் படம் வைகாசி பிறந்தாச்சு படம் பார்த்திருக்கேன். இந்த அமராவதி,
நாளை தீர்ப்பு பின்னாடி போயிட்டேன். எல்லாரையும் பார்த்துட்டு இந்த எந்த எவனை பார்த்தாலும் ஒரு கன்வின்ஸே ஆக மாட்டான். ஆனா மகேஷ் பாபு ஆனா இப்ப நீங்க பேசுறீங்களா எல்லாரையும், இப்ப ஸ்டாரு, இந்த சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, ஆனா யாரை பார்த்தாலும் ஒவ்வொரு மாட்டேன்றான். இல்ல எனக்கு என்னமோ அந்த ஃபர்ஸ்ட் இது வந்து இது மகதீரன் தான் நினைக்கிறேன்டா. 100 crores மாவீரன் கூட 60 70 தான் நினைக்கிறேன். மாவீரன் கிடையாதுடா. ஆமா 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 மகதீரா ஃபர்ஸ்ட் 100 கோடி. பாரா டேய் அலெக்ஸ், அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் ராம்சரண் தான். மகதீரா 100ன்னு சொல்ற, பாகுபலிக்கு முன்னாடி எதுவுமே இல்லன்ற. 2 படம் நோண்டி கொடுத்துருக்காண்டா ராஜமௌலி. 2 கோடி கொடுத்துட்டான் அப்பயே. சாம ராஜமௌலி நானி தாண்டா 60 கோடி என்னமோ வந்துச்சு. அதிகம் பத்திரி 100 கோடி கிட்டத்தட்ட. மகதீரா தான் ஃபர்ஸ்ட் 100. ஒரு டிஃபரெண்ட் என்ன தெரியுமா? ஒரு நிமிஷம் இருடி. தமிழ் சினிமா எந்த இண்டஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலும், ஏன் SRK இது எவனை எடுத்து பார்த்தாலும் சரி, 100 அதிகமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வளர்ந்து வருவானுங்க. ஆனா நீ சொன்ன அந்த 2 பேர் பாத்தியா, பிரபாஸ். இப்ப புரியுதாடா அலெக்ஸ்? அப்ப புஷ்பா என்னடா நக்குற நீ இப்ப இவ்வளவு நேரம் 100 தானே அளவு கொண்ட பொறுமுல 200 பண்ணிடுறாங்க. புரியுது என்ன? நாலு அப்படியே நாக்கு போறான், அப்படியே பாத்தீங்கன்னா அளவே குண்ட பொறுமுல 200 பண்ணதுக்கு அப்புறம் தான் புஷ்பா பண்ணான். எனக்கு புரியல. ராம் சரண் மாதிரி திடீர்னு வந்தானா 1000 கோடி? ரெண்டாவது படம் தான்டா திடீர்னு எப்படா வரும்? ரெண்டாவது படம் தான் ராஜமௌலி பண்ணது. ரெண்டாவது படம் ஏன்னா ராஜமௌலின்னு பாக்குறேன். அதுக்கு முன்னாடி அவன் படம் நடிகல ராம் சரண். எனக்கு புரியல. ஒரு படம் தானே நடிச்சுக்கிறான் அதுக்கு முன்னாடி. ரெண்டாவது படம் ஆமாண்டா. ஃபர்ஸ்ட் படம் செகண்ட் படமே ராஜமௌலி கூட தான்டா. அவன் நான் கேக்குறது நானா அது பேரு இல்ல இரு ஒரு நிமிஷம். ட்ரிபிளா இருக்க முன்னாடி இவன் என்ன பண்ணான்? யாரு? ராம் சரண் இல்ல 200 கோடி ரங்கஸ்தலம். அதேதான் இவனும் பண்ணிருக்கான். இவனுக்கு 60 லட்சத்துக்கு 200 கோடி, அதுக்கு முன்னாடி 100 கோடி தாண்டதே இல்ல. அதான் இப்ப இல்ல இதுல ஹைலைட் என்னன்னா, அதுக்கு அடுத்து புஷ்பால வந்துட்டு 360 பண்ணிருக்கான். இதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்றான்? ராஜமௌலி இல்லாமலே பண்ணிருக்கான். இந்த படம் ராஜமௌலி குப்பையில போடுறான். அவனை வச்சுதான் நீங்க குப்பையில போடுன்றீங்க. சரிடா மகதீரா இல்லைன்னா பிச்சை எடுப்பான். குண்டூர்காரன் இருக்குல்ல, அந்த படத்தோட இது இருக்கு பாத்தியா, ஓசிஸ் யூஎஸ் ரேஸ் 1 மில்லியனுக்காக வித்தாங்க நினைக்கிறேன். கரெக்டா 8 கோடி ரூபாய்க்கு நான் வித்திருக்காங்க யூஎஸ் மட்டுமே. ஆனா கிழங்கு பாருங்க, புஷ்பா இருக்கு பத்தியா அந்த 1 வந்து 2 மில்லியன் தாண்டி வித்துருக்கான். ஓகேவா? மகேஷோட ட்ராக் ரெக்கார்ட் அப்படிதான் இருக்கு. என்ன பண்றது? இப்போ புஷ்பாவோட 2 வந்து 7 மில்லியனும் 6 மில்லியன் கிட்டத்தட்ட. இருங்க, அது கிராஸ் ஓவரே ஒரு நிமிஷம். 12 பண்ணு அது கிராஸ் ஓவர். ஓகேவா? அந்த அளவுக்கு படத்துக்கு ரைப் இருக்கு. வந்து மகேஷ் பாபு தாண்டா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தாண்டா எல்லாம் படம். என்னப்பா எல்லாம் அஜித் படம் துணி 200 கோடி தூக்கி வந்த மாதிரி தூக்கி ஒரே படத்தோட. சிம்பிள்ரா அலெக்ஸ். நீயே சொல்லுவல இந்த மாதிரி தெலுங்கு ஆக்டர்ஸ்ல எனக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது மகேஷ் பாபு தான்டா. ஆனா அவனுக்கு தான்டா கன்சிஸ்டன்சி இருக்கு தெலுங்குல. ப்ரோ அங்கிள் இல்ல சொல்றது கேளு. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல தெரிஞ்சதே மகேஷ் பாபு தான். எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் சின்ன வயசுல இருந்து. ஆனா லாஸ்ட் 10 வருஷம் மகேஷ் பாபு லாலிபாப் சப்பின் தான். நாங்க என்ன பண்றது? லாஸ்ட் 10 வருஷம் அவனுக்கு என்ன லாலிபாப்? அவன் லாலிபாப் தான் சப்பின் இருக்கான்ற சத்தியமா. இவன் அந்த தெரியாத படத்தை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவனுக்கு பண்றானுங்க பாரு. அங்கிள் ஒரு விஜய் தமிழ் நடிச்சிருப்பான்ல படம். அந்த படத்தோட ஓப்பனிங் தெரியுமா? ஓவரால் கிராஸ் 10 கோடி ரூபாய் நினைக்கிறேன். அந்த படத்தோட ஓவரால் கிராஸ் தமிழ்நாட்டுல. ஆனா குண்டூர்காரன் கிராஸ் இருக்கு பாத்தியா, 6 கோடி ரூபாய் 7 கோடி ரூபாய் தான் ஓவரால் கிராஸ். ஓகேவா? குண்டூர்காரன் ஃப்ளாப்டா. அந்த படம் ஹிட்டுடா. அந்த படம் ஹிட்டுடா. தமிழ்நாட்டுல 10 கோடி ரூபாய் கிராஸ் கொடுக்குற மகேஷ் பாபு எனக்கு கொடுக்க முடியல. தமிழ்நாட்டுல மகேஷ் பாபு பரதன் நான் வந்து 10 கோடி இப்பலாம் மகேஷ் பாபு இல்லடே. லாஸ்ட் ஒரு நிமிஷம் இல்லன்னு சொல்றேன். சூர்யா ஃபேன்ஸ் மதன் ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ. ரீஜனல் படம் ப்ரோ அது. இருடே புண்டை என்ன படம் சொல்றது கேளு. சூர்யா இது வரை மகேஷ் பாபு நடிக்கல.
சொல்றது கேளு. சூர்யா ஃபேன்ஸ் ஆந்திரால மார்க்கெட் இருக்குன்னு நானே அந்த மாதிரி இருக்குது. மகேஷ் பாபுக்கு தமிழ்நாட்டுல மார்க்கெட் இருக்குது. அலெக்ஸ் இருந்துச்சுடா பரதன் நல்லா பண்ணிச்சுடா பரதன். ஏய் 2 படம் 2 படம்டா அல்லு அர்ஜுன். டேய் ஆனா வந்துட்டான்டா புரியுதா? நீ லாஸ்ட் சரி மகேஷ் பாபு லாஸ்ட் காட்டு என்ன படம்? ஏன்னா 2 படத்தை வச்சுக்கிட்டு 15 வருஷமா 100 கோடி கொடுத்தவனை வச்சு கலாச்சிருக்கிறீங்க. என்னது 100 கோடியா? 11 வருஷமா? ஆமாண்டா கன்சிஸ்டன்சி 100 கோடி வச்சுக்கிறான்டா அவன். எத்தனை வச்சிருக்கான் சொல்லட்டுமா? ஸ்ரீமந்தோடு இங்க பாரு, ஆந்திரால கண்டினியூட்டா 100 கோடி வச்சிருக்கான்னு சொன்னா இவனுக்கு ஜப்பான்ல வந்து 1 கோடி கூட இல்லைன்னு பேசுறானா? டேய் இங்க இருக்கிறத பேசுறானா ஜப்பானு ரஷ்யான்னு பேசிக்கிறானுங்க. அமெரிக்கா இது உண்மைதான் அலெக்ஸ். கன்சிஸ்டன்சி 100 கோடி வச்சிருக்கான்டா. நான் சொல்றேனேடா அவன் கடந்த 6 படமே 100 கோடி மேல கடந்த 6 வருஷம் டிஎம் பண்றாப்ல. குண்டூர்காரன் நீ சொன்னது தப்பு ப்ரோ. 7 கோடிலாம் இல்ல 2.5 கோடி ரூபா கலெக்ஷன் ஓவரால் கலெக்ஷன் கிராஷன் கோடி. இல்ல நீ ஏன் டிஎம் பண்ணி நீ ஏன் பாத்தீங்கல்ல 2.5 கோடி ரூபாய் கலெக்ஷன். இல்ல மதனுக்கு சொல்றவங்க எல்லாமே வந்து அப்படியே கரெக்டா சொல்றவங்கடா. நீ வேற ஐயோ அதாவது துணி வந்து வாரிசை பீட் பண்ணு சொன்ன குரூப் தானடா அவனுங்க. குண்டூர்காரன் தமிழ்நாட்டு சொல்லு என்ன சொன்னி ப்ரோ தெரியாதுல்ல. சும்மா அப்படியே உருட்ட வேண்டியது இஷ்டத்துக்கும் 10 கோடி ரூபா கம்மா அப்படியே. மகேஷ் துணிவு வந்து வாரிசை விட துணி தான் ஜெயிச்சு சொன்ன குரூப் தானடா நீங்க. மதனே மகேஷ் பாபு படம் ரீஜனல் படமே 260 கோடி மேல வந்துடா. குண்டூர்காரன் ஃபிளாப் படம். 260 புரியல. ஆமாண்டா அபிஷியல் போஸ்டர் இருக்கு எடுத்து பாரு போ. போடாதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு பாத்தியாடா? அது அல்லு வருஷன்றா. படம் வந்து 100 கோடி ரூபா வந்து டே 1 கலெக்ஷன் 100 கோடி ரூபா ஆந்திரால மட்டும். அப்பனா நீ என்ன சொல்ல வர? எனக்கு புரியல. மதனே பைத்தியமாடா நீ. தலாரோட ஹைப் என்ன? எஸ்ஆர்கே வச்சிருக்கானுங்க. அவன் 100 கோடி கொடுத்தா என்ன எனக்கு புரியல. இங்க இருக்க 110 தியேட்டருக்கு அச்சிக்கிறானுங்க இவங்க தியேட்டர் அடிக்காம. சலார் படம் மட்டும் ப்ராப்பரா கேஜிஎஃப் மாதிரி குத்துந்தான்னு வச்சுக்கா 1500 கோடி துவம்சம் பண்ணிருப்பான் அவன் பிரபாஸ். அந்த படம் மிக்சடு இருந்துச்சு. அது அதான் சொல்றேன் 1800 தியேட்டர் வச்சிருக்கானுங்க அவனுங்க. என்ன பண்ண முடியும்? ஷாமு மேல பத்தியா இமிடேட் பண்ணிருக்காங்க. கோழி முன்னாடி மூட்டை இருக்கணும் இல்லாம இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணா ஜெயிச்ச மாதிரிதான். 35 பாலுக்கு 88 ரன் அடிக்கணும். இன்னும் சாம் கரன் மட்டும்தான் இருக்கான் பேட்ஸ்மேனு. அடிச்சுதான் என்ன பண்ணுவேன்? அடிச்சுட்டா அவ்வளவுதான் அடிச்சிருவானுங்க. இதுல என்ன இருக்கு? இவன் மதனே நானும் அலெக்ஸும் பேசியிருந்தேன்டா. புஷ்பாக்கு எவ்வளவு தெரியுமா கலெக்ஷன் சொன்னான்? ஓவரால் 800 கோடி சொன்னான்டா அவன். 700 to 800 காதல் கேட்டுக்க 700. என்னடா யூஎஸ் கிராஷ் 12 மில்லியன் வைக்கணும்டா அவனுக்கு. 12 மில்லியன் வைக்கணும்னா நீ கணக்கு போட்டுடா. டேய் நல்லா வாய் உதர் இல்ல இரு வாய் உதர் போடுற இல்ல ட்வீட்டே போடு. படம் ட்ரைலர் ரொம்ப இல்லடா யூஎஸ் கிராஷ் 12 மில்லியன் கணக்கு காட்டணும். இல்லனா வர ஃபிளாப் தான் கணக்கு. அதான்டா சொல்றேன் இரு வெயிட் பண்ணு. 700 பிளஸ் கண்டிப்பா இருக்கும். அதான் 700 to 800. ஏய் 100 எல்லாம் பண்றேன்டா நீ வேற. ஆனா யூஎஸ் மட்டுமா? பாப்போம். 100 பண்ணது பாகுபலி தான் நினைக்கிறேன். பாகுபலி 2 அப்புறம் வந்து ட்ரிபிள் ஆர் பாகுபலி சலார் கம்மி கொஞ்சம். ஆனா இதே ஓவர் பிரைஸ் அதிக பிரைஸ் வித்துருக்கானுங்களா புஷ்பா 2 வந்து. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அவ்வளவுதான் எல்லாத்தையும் இல்ல. ஆனா பத்திரி இல்ல வடகான் துணை இருக்கிற வரைக்கும் சொல்றேன்டா. நான் இதுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓவர் சீசன் சொல்றேன். 30 கோடி கலெக்ஷன் யுஎஸ் ஓவர்சீஸ். ஏன்டா போய் சொல்றேன் இப்படி மதனே? மாமே அலெக்ஸா சங்கர் மட்டும் ப்ராப்பரா அந்த படம் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ கேம் சேஞ்சரு புஷ்பாவே வச்சிருவான்டா.
எழுதி வச்சுக்க. புரியல என்னது? சங்கர் மட்டும் கேம் சேஞ்சரை மதன் ப்ராப்பரா கேக்குதா? எக்ஸிக்யூட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, புஷ்பாவே அடிச்சிருவான்டா அவன். சரி விடு, எழுதி மதன் வச்சு. கேக்குதா? டேய் முதல்ல வரப்போறது பார்ட் 2டா, மதனே விளையாடாதுடா போயிட்டு யாருனால. அதான்டா பார்ட் 2வே அடிப்பான்டா எங்க ஆளு. சரி விடு, மதன் கேக்கு. போயிட்டு ஏய் விக்கின்னு ஒருத்தர் ஸ்பீக்கர் கட்டினாரா ஸ்கூல் டவுட்டா இருக்கு. டேய் பக்காவுதுடா தராத. பாத்துடா காயலி மாவனான்னு திருப்பி பயமா இருக்கு. வந்து அதெல்லாம் கலரு வந்து போயிட்டான் ஃபர்ஸ்ட். டேய், ஒரு ஃபேக் ஐடி இருக்கு. ஏய் மதன், ஆரம்பிச்சு ஒரே மதன் நிமிஷத்துல கேக்குதா இல்லையா? வந்தான். ஓ ஏய் ஷாமே, ஷாமே மதன் சொன்னான்ல ஓவர்சீஸ் வந்து யுஎஸ்ல வந்து 2 கோடி மொத்தமா ஓவர்சீஸ் 30 கோடி கலெக்ட் ஆயிருக்கு. குன்றுகார் இவன் ஏன் இப்படி ஊதி அடிக்கிறான்? சொல்லு. இது குண்டூர்காரன் 30. அலெக்ஸ், குண்டூர்காரம் ஒரு 250 கோடிக்கு மேல பண்ணிருச்சு அலெக்ஸ். ப்ரொடியூசரே 230 கோடிக்கு போட்டானா? அலெக்ஸ் நாளைக்கு வந்து மதன் வந்து அதெல்லாம் தப்பா. மதனுக்கு அதெல்லாம் தப்பா. சாமு இன்னும் கொஞ்ச நாள் போனா பாரு அலெக்ஸுக்கு அவன் டிஎம்ஏ பண்ணுவான். நான் தான் உங்க திருச்சி சிவா, எப்ப பேச ஆரம்பிக்க போறீங்க, நான் வர போறேன். சரி சரி பத்ரி, நாளைக்கு என்ன அந்த ஸ்டார் படம் எப்படி இருக்கான் எக்ஸைட் போட்டேன். தெரியலையே, எனக்கு எப்படி தெரியும்? நான் எந்த படம் வந்தாலும் நாளைக்கு இந்த படத்துக்கு தான் போறேன். அவர் கேட்கறது பத்தியா பத்ரி, நாளைக்கு அந்த ஸ்டார் படம் எப்படி இருக்குன்னு இப்ப கேக்குறான் பாரு. இல்ல நான் எது இருந்தாலும் இந்த இதுக்கு தான் போறேன். என்னது இல்ல அந்த எய்ட்ஸ் படத்துக்கு தான் போறேன். அலெக்ஸ், நிறைய என்ன சாராடி? தேட்டர் அரண்மனை போறதா ஓட்டுறானுங்க. சத்தியம்லே மெயின் ஸ்கிரீன் அரண்மனைக்கு தான் கொடுத்துருக்காங்க. எங்க ஏரியால 6 தேட்டர் ஏய் ஆமா, அதுக்கு இது என்னடா பண்ண சொல்ற? இது பிளர் பண்ணிட்டாங்களா இந்த தியேட்டர்ல என்னது சாங்? இல்ல அது தெலுங்குல பிளர் பண்ணல, தமிழ்ல பண்ணிட்டானுங்க. இன்னொன்னு பிளர் பண்ணனால சுந்தர்சி என்ன பண்ணிட்டானா வீடியோ சாங் அபிஷியலா விட்டான். பிளர் பண்ணா மன்சன் சார். நம்மளுக்கு தான் அவனுக்கு தெரியல பல்ஸ் ஆடியன்ஸ் பல்ஸ் தான். பசங்க வந்துட்டு பிளர் பண்ணிட்டானுங்க திட்டுறானுங்கன்னு சொல்லிட்டு யூடியூப்ல போய் விட்டான். தெரியாதா? இருக்குது. நான் வேற 4K ஏத்தி வச்சிருக்கேன். ஏய் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு, நம்பர் 1லயே இருக்கு. 2 நாளா 3 நாள் ஆகுதா? நாளைக்கு போறியா அலெக்ஸ் படத்துக்கு? ஸ்டார் வந்து ரொம்ப எமோஷனல் திருப்பிட்டான் போல. எல்லாம் சொல்றாங்க ப்ளூ சட்டமாற ரிவ்யூ பார்க்கலாம் நான் சொல்றான்ட்டு. அடங்கு ஓட்ட அவன் சும்மாவே திட்டுவான். அவன் எல்லா படத்துக்குமே சொல்லுவான்டா அவன். சொல்றான்னு பாக்கலாம். நான் எல்லா படத்துக்கும் பத்ரி ஆனா டாடா படத்துக்கு சூப்பரா சொன்னான். டாடா படத்துக்கு நல்லா சொன்னான். இல்ல டாடா படத்துக்கு நல்லா சொன்னான். அப்பயும் அவளை ஹீரோயினை கீழ்ச்சாண்டா போட்டு அப்ப கேட்கலாம். அந்த படம் அந்த கதை வந்து கணிக்க முடிஞ்சதா இருந்தாலும் நல்லா பண்ணிட்டான் எமோஷனலா அப்படின்னு சொல்லிட்டான். ஆமா ஆமா நல்லா இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட இது மூச்சு இருக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருந்துச்சு. இத பாக்கலாம். இது ஷாமு அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் மோக்க படம்லாம் பாத்தியா? மனசே திருச்சிராடி. அவெஞ்சர்ஸ் இவன் தானே டப்பிங் தமிழ்? ஆஹாண்டா அது டப்பிங் விட்டுரு நீ. ஒரு வாட்டி ப்ளூ சட்டை மாறன் குண்டூர்காரன் ரிவ்யூ பாருங்க போயிட்டு. இதுவரையும் வாழ்க்கையில அந்த மாதிரி கலை நான் பார்த்தேன். இல்ல மதன் என்னத்தவன் சொல்லிருப்பான், மகேஷ் பாபுக்கு ஒரு பூ வச்சு விட்டா ஃபீல் மாதிரி இருப்பான். இவனை போய் அவன் மூஞ்சி பார்த்து இவன் வேற மாசுன்னு நம்ப வைக்கிறது சும்மா சும்மா பீடி பூச்சில இருக்கிறான். இது கூட பரவாயில்ல. ஆனா மதனை தப்ப எடுத்துக்காத. ஆனா அவன் பண்ணதுலே சரியான செய்தி இந்த குண்டூர்காரமு, அப்புறம் இந்த விவேகமு இதெல்லாம் வலிமை இதெல்லாம் ரொம்ப இதுடாடி. உண்மையில புலி கலாச்சிருப்பான்டா. அதுதான் ரொம்ப கலாச்சிட்டான் சார். விவேகம் கற்பழிச்சிட்டான், வலிமை தூக்கி வச்சு அடிக்கிறான். போய் பாரு செத்துருவேன் பேசுற பேச்சுக்கலாம். இடம் மென்டலா எனக்கு தெரியாது. அதே மென்டலா எனக்கு ப்ளூ ஷர்ட் அட்ரஸ் கேட்டானுங்க. சரியான டென்ஷன் ஆயிட்டானு தெரியுமா? ஸ்பேஸா. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ளூ ஷர்ட் கிட்ட அட்ரஸ் கேட்ட முதல் ஆளுங்க அஜித் ஃபேன் தான். விவேகம் அப்ப அவனும் மாட்டலடா அந்த டைம்ல உசாரா. அவன் இப்போ உடனே எங்க போய் தியேட்டர்ல படம் பாக்குறான், எங்கேயும் மாட்ட மாட்டேங்கிறானே.
இல்ல இவன் ஒரு தியேட்டர்லாம் வந்திருந்தானே, ஆனா சொல்லாம போயிட்டான். ஜெயிலருக்கே வந்திருந்தான்னு நினைக்கிறேன். ஜெயிலருக்கு எதுக்கு போனான்? ஜெயிலரும் பொண்ண படம் தான் சொன்னான். கலக்கு இப்பெல்லாம் ப்ளூ சட்டை மாறனால யாரும் வந்து காண்டாயி அவனை போய் அடிக்கணும்லாம் நினைக்கிறது இல்லை. அது ஒரு டேய் கலாயா ஒரு போட்டு நிமிஷம் இல்ல, போயிடுறாங்க. டேய் ஜான் ஃபெரி போனார்ல அந்த பிரீமியர் ஸ்டார் படத்துக்கு. வாட்ஸ்அப் டிஎம் பண்ணிருக்காரு. சூப்பர் டாவா. ஒரு நாள் என்னது ஒரு நாள் பாட்டுருக்கு. செம்மையா இருந்துச்சு. நல்லா இதுன்ற ஃபர்ஸ்ட் ஹாஃப். இல்ல நான் கேட்ட சீன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இதுன்னு கேட்டேன். ஆனா எல்லாரும் படமே முடிஞ்சிருக்கான். ஓகே படமா தான் சொல்லி பாருங்க. ஏய் படம் முடிஞ்சிருச்சுடா. அதான் படம் full படம் தான் முடிஞ்சு சொல்லி ரிவ்யூவே வந்துருச்சு. நல்லா இருக்கும். சரி அலெக்ஸ், அப்ப நாளைக்கு மார்னிங் ரிவ்யூ பாத்துற வேண்டியதுதான். அப்பதான் தெரியும் ஒரிஜினல். எப்படி நீ ஏத்தி தான் பார்க்க போற? அதுக்கு எதுக்குடா சீன் போட்ட? இல்ல டைரக்டா போய் பார்க்கணும்னு தான் ஆசை. பாப்போம். இப்ப எந்த படமும் வரல பெருசா. அரண்மனை போர்ல தியேட்டர்ல பாக்குற படமா அது. நல்லா இந்த படம் போடலாம். இன்னும் சாமி ஸ்டார் பார்க்கல. அவள்தான் படம் நல்லா வேற இருக்குதா? ஓடிச்சுன்னா சூரிய அடிப்பானுங்க. எந்த படம் பண்ணாலும் அவன் அடிப்பானுங்க. அலெக்ஸ் ஆல்ரெடி அரண்மனையே சூர்யா அடிச்சிச்சாங்க. 50 கோடி பண்ணிருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு 15 கோடி மேல பண்ணா 5 நாள் 50 கோடி என்னால நம்ப முடியலப்பா. அது என்ன நம்ம வீக்கெண்ட் 50 பண்ணிருக்கோம் நினைக்கிறேன். 5 நாள்ல பண்ணிருக்கோம். என்ன சாமி பக்க. ஆனா பார்த்தல சுந்தர்சிக்கு சரியான இல்ல இது. எனக்கு என்னன்னா இந்த படம் இட்டு அந்த ப்ரொடக்ஷன் வந்து எப்படி இட்டுதான். இல்ல அது ஒண்ணு போட்டிருந்தானுங்க ஒரு மீன். நீங்க 2 பேரும் ஏன் அரண்மனை காஞ்சனா அப்படின்னு ஒரு படம் எடுக்கக்கூடாது? அரண்மனையில் காஞ்சனா ஃபியூச்சர்ல வாய்ப்பு இருக்கு. கிராஸ் ஓவர் பண்றானுங்க அரண்மனையும் காஞ்சனாவையும். உனக்கே தெரிய காஞ்சனா பிரான்சைஸிக்கு தெலுங்குல பெரிய மார்க்கெட் இருக்கு. ஏதாவது பெருசா ட்ரை பண்றாங்க. படம் ஓப்பனிங் எல்லாம் பெருசா வர்றது ஸ்டாருக்கு. செகண்ட் டேல இருந்து பிக்கப் ஆடும். நான் மதன ஸ்டார் தான் கேட்டிருந்தேன். நல்லா இருக்கான். பக்காடா கேக்குதா? 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 பக்கு போல 2 பேர். கலர் உங்க ஊர்ல ரிலீஸ் இல்ல ஸ்டார்? தெரியலடா. நெகேட்ல ரிலீஸ் ஆனா ரிலீஸ் ஆயிருக்கும். தெரியல. வேற சுந்தர் வந்திருக்கான். என்ன பாத்துட்டியா? கேக்குதா? வேற வாய்ஸ் கேக்குது சொல்லு. வேற வாய்ஸ் கேக்குதா? யார் வாய்ஸே தெரியாம பேசுறான் பாத்தியா? டேய் சுந்தர் தான்டா பேசுறான். சுந்தர் வாய்ஸ் ஆன மாதிரி சுந்தர் வாய்ஸ் கிடையாது. ஆனா சுந்தர் அக்கவுண்ட்ல வேற ஏதோ ஒரு மூதி வாய்ஸ் இருக்கு. யாரு? டோனியா? அதானா டோனியா? அவன் கூட நான் பார்த்தேன். எவன்டா டோனி? டோனி ஒரு லூஸ் மூதிடா. நீ யாரு? எவனே தெரியாது அப்படின்னு. டேய் யாரா இது? இல்ல தெரியல பத்தி. அவனுக்கு ஐடி மாத்தினாலே தெரியாது போல. ஐடி மாத்தது இல்ல. என்ன பெரிய காந்த குரலா இல்ல சிம்ரன் குரலா? ஐயோ யாரு? உன் குரல மட்டும் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சில்ல. அப்ப நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏய் யாரா? யாரா கண்டுபிடிங்கடா. இது போய் ரேவந்த கூட்டணுவா. கரெக்டா சொல்லுவான் யாருன்னு. ரேவந்த்னா எங்கேயோ எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. ஆனா எங்க கேட்ட மாதிரி. ஆமா இல்ல இப்ப சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப பேசுவான் அவன். டேய் ரகுவரனா? அட பாவி மவனே. உனக்காக டிக்கெட் வாங்கி கொடுத்து உன படத்துக்கு கூட்டிட்டு போனா. புகழா? ஆமாண்டா ப்ரோ. இவன் அக்கவுண்ட்ல வர்றதுக்கு நீ செத்தே போயிடலாம். அவங்க நடுரோட்ல வந்துரு. நடுரோட்ல நின்னுட்டு இருக்கோம். இல்ல அவங்க கூட சுத்தனா என்னோட தெரியல. இப்ப தெரியும். சரியில்ல படம் என்ன படம் பாத்தீங்க? அர்ஜுன் தாஸ் எல்லாம் பாத்தாப்ல எல்லாரும். அந்த படம் எப்படி இருக்குது? எப்படியும் முட்டை கொடுக்குற இல்ல போனி எந்த படம்? அது படம் நல்லா இருக்கியா?
ஸ்டாரு ஜான் ஃபிரடி போனாருடா, நல்லா இருக்கான் என்ன பண்ணீங்க?